நிறைய பேர் தேடுவாங்க ஆக்கள் கூப்பிடுறேன் வரட்டு போயிட்டு வாங்க. நான் வருவேன். ப்ரோ வந்து ஒரு பிள்ளைய பிடிச்சி வரும். உங்களுக்கு வீடு தந்தை உங்களோட இப்போ எல்லா மிஷினாக இருக்கிறானே இந்த நல்ல பிள்ளைன்றவா அப்போ இன்னும் ஒரு பிள்ளை பார்க்கலையா நீங்கள்? ஒரு தெரியும் இல்லை எனக்கு வந்து. அப்போ வந்து சமைச்சு தந்துருங்களேன். சமைப்பில்லை நல்லா சமைச்சே மாட்டேன் முதல் சமைச்சேன். சும்மா இல்லை கொண்டு போய் ஒன்று சும்மா இல்லை. நீங்கள் உங்களை கடத்தி கொண்டு கிட்னி எடுக்கிற எப்படி இருக்கிறார்கள் தெரியும். அப்படியே எண்ணெய் எடுத்து எண்ணெய் வயது போயிட்டேன். கண் நோவுது, அந்த கங்கட்டி மாதிரி ஒரு படத்துக்கு நோவுது. பிரச்சனை எதிர்த்துன்னு ஒண்ணா 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 டிவி பார்த்துருக்காங்க வாங்க தெரியுது. ஓ எங்கே தெரியுது இல்லையே ஒன்றும் தெரியல. இந்த வீடியோவில் தான் வரும். அதுதான் இப்படி ஹாய் காட்டுவோம் உங்களுக்கு தெரியும். ஹாய் 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 தெரியும். ஹாய் 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 இல்லை ஹாய் இதை நாளைக்கு இதை வருது. இதோட இருவரையும் கடத்தில் நடத்து சரி. இந்த கூரையை பிரிச்சுட்டு வராங்க வேறு வேறு எத்தனை சீனி பிஸ்கட் எல்லாம் ஒரே டப்பாக்களை ஓட்டுவிடும். யாரு சொல்றது பிச்சை சம்பளம் பண்ணி அது வந்து அரசாங்கத்தால் தான் கொடுப்பணும். அப்போ ப்ரோ ஏன் பிச்சை சம்பளம் பண்ணி விடுது? ஆக்கள் சொல்லி சொல்லி போகிறாங்க ஐயா பிச்சை சம்பளம். பிச்சை சம்பளம் என்ன நீ போலீஸில் ஓட்டு பண்ணுங்க அப்படி சொல்லப்படாது. சரியா போலீஸில் ஓட்டு பண்ணுறது சொல்லுவேன் நீ அப்படி அப்படிதான் ஆக்கள் சொன்னது கண்டு ஆக்கள் சொல்கிற நம்ம இல்லணும். நான் சொல்ல ஏன் பிச்சை சம்பளம் பண்ணி சொல்கிறேன்? அரசாங்கம் நமக்கு தர முதியோர்களுக்கு தர கொடுப்பணும். அப்படி சொல்லுங்க. அதையும் பிச்சை சம்பளம் பண்ணி சொல்லுங்க சொல்லக்கூடாது. அப்படி சம்பளம் பண்ணி சொன்னாங்க. சம்பளம் பண்ணி சொல்லுங்க. அப்படி சொல்லுவோம். 1000 ரூபா 500 கொடுத்தேன் அந்த சமத்தி சம்பளத்தில் பிச்சை சம்பளம். அந்த பிச்சை சம்பளம் சொல்லப்படாது. சொல்லக்கூடாது. சொன்னா கிடக்கும் காசு 1 கோடி கிட்ட இல்லை இல்லை எங்கால காசு இல்லை காசு போடல பேங்கில் வேணுங்க பொய் சொன்னா இது கண்டுபிடிக்கும். அதுதான் குத்திக்கு இந்த நான் போய் சொல்லலை எங்கிட்ட அப்படி காசு ஒன்று இல்லை. பயம் எனக்கு என்ன பயம் என்ன பயம் என்னடைய பயம் போல எனக்கு. என்ன பயம்? இப்போ என்ன பார்க்க பயமா கிடக்கு? உங்களை பார்க்க பயம் இல்லை, இவனை பார்க்க பயம் இருக்காது. காசு தான் செலவுக்கு தான் வேணும். செலவு எவ்வளோ? சாப்பாட்டுக்கு எவ்வளோ வேணும் செலவு? எவ்வளவு தருவீங்க? எப்போ தருவீங்க? எவ்வளவு தருவீங்க? ஒரு 200 ரூபா. அப்படி இல்லை நாங்கள் போயிட்டு வரட்டோம். போகிறீங்களா? இருக்கு ஒன்றும் தரையும் இல்லை, அவங்க காணையும் இல்லை, வாங்க போய் ஒத்தடும் இல்லை. நான் வணக்கம். தமிழோடு தரணி எங்கும் இது உங்கள் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் கேஜே திவா. ஸோ இன்றைக்கி என்ன காணொளி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு. ஆர்ஜே தமிழா சேனலில் வந்து அப்லோட் பண்ணுற எல்லா காணொலியும் வந்து உதவி சம்பந்தமான வீடியோக்களாக தான் இருக்குமென்னு சொல்லி இதுவும் வந்து அப்படிப்பட்ட ஒரு காணொலி தான். எங்கே உதவிக்காக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு நாவற்கேணி என்ற ஒரு இடத்துல வயது போன ஒரு அம்மாவும் அவங்களோட மகளும் வந்து ஒரு குடிசை வீட்டில் ஏதோ ஒன்றில் வந்து தனியாக இருக்கிறாங்களாம் என்று சொல்லி வந்து எங்களை வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் வந்து எங்களுக்கு கால் எடுத்து சொல்லியிருந்தவங்க. ஸோ தம்பி இப்படி கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க வந்து பாருங்கன்னு சொல்லி அதுக்கு நாங்கள் இன்றைக்கு நேரடியாக போய் பார்த்துட்டு உண்மையாக என்ன பிரச்சனை, ஸோ அவங்களுக்கு சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் எங்கள்கிட்ட சொல்லியிருந்தவங்க அதை நாங்கள் நேரடியாக போய் பார்த்துட்டு அவங்களுக்கான உதவியை நாங்கள் செய்து கொடுக்க போகிறோம். ஸோ வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுவோம். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் வந்து இதுவரைக்கும் இன்னும் அவங்கள போய் சந்திக்கலை. கிஷோர் தான் போய் விசாரிச்சுட்டு வந்தோம். ஸோ ஆனால் என்னென்னா அவங்களுக்கு தெரியும் வயதானவங்கள் அண்ட் வந்து இப்படி தனியே இருக்கிறவங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு நாங்கள் உண்மையிலே தேடி உதவி செய்கிறேன். ஏன்டா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு தான் அந்த உதவி செஞ்சு கொடுக்கணும். எந்த ஒருத்தர துணையும் இல்லாமல் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக வந்து சந்தோஷப்படுவாங்க. வந்து நம்மளுக்கும் வந்து ஒரு திருப்தியாக இருக்கும். வணக்கம் அம்மா. வணக்கம். என்ன நிற்கிற 2 பேரும் வீடியோ பண்ணுறதுக்காக நிற்கிறீங்களா? ஆறு என்ன வீடியோ பண்ண போகிறோம்? ஆறு என்ன வந்து ஆறு சொல்ல வந்தது யாருன்னு தெரியும்? நான் பேர் அவர் சொன்னவர். எங்கே எது வீடு உங்கள்கிட்ட? அதான் வீடு. இப்போ
என்ன சொல்லி சொன்னால் இவங்கள்ட்ட நீங்கள் தானே அம்மாண்ணே நீங்கள் அம்மா இவ புள்ள இவன் மகள் மகள் ஓகே அம்மாவோட தங்கச்சியோட வீடு தானே அது வந்து ஒரு குடிசை வீடு தான் ஆனால் அம்மாக்கள் இருக்கிறது வந்து இந்த இருக்கிற குடிசை வீட்டில்ண்ணே அங்கே கேட்ட வைக்கிறாங்க. சரி இப்போ நாங்கள் ஆறு சொன்னோம் உங்கள் வீடியோ எடுக்க போகிறோம் நாங்கள் வீடியோ எடுக்க இல்லை இது வந்து லைவ் அப்படி போகுது இப்போ இதில் வெளிநாட்டில் இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு பிரச்சனை இல்லையோ பரவாயில்ல பரவாயில்ல. பரவாயில்ல எனக்கு தெரியும் எத்தனை வயது உங்களுக்கு 50ஆம் ஆண்டு பிறந்தேன் 64 74 வயது 50ஆம் ஆண்டு பிறந்த நீங்கள்ண்ணே 74 வயது 68ஆம் ஆண்டு பிறந்தது. கதைக்க மாட்டாங்களோ கதைப்பா கோமலான்னு சொல்லி வணக்கம் 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 ஐயா எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் ஐயாண்டு வணக்கம் ஐயா யா அப்படிதாங்க இந்த சொல்லிக் கொடுக்குறது தான் கேட்போம் அப்படியா இல்லை கதைப்பாவு சொன்னால் இல்லை சும்மா எங்காய்ச்சி திருப்பாவுது வழி அங்கே எங்காய்ச்சி கதைப்பீங்களோ உங்களோட பேர் என்ன கோமலா எத்தனை வயசு சொல்ல தெரியும் இவங்க யார் குணமணி உங்களோட பேர் சொல்கிறாங்க அந்த குணமணின்னு சொல்கிறேன் அம்மாண்டு அம்மா என்ன எத்தனை பிள்ளைகள் 2 பிள்ளைகள் ம் ஒரு பிள்ளை மோசம் போயிட்டார் சீனி வருத்தத்தில் செத்து போயிட்டார். எத்தனை வயசுல அது 40 வயது செத்து 40 வயதில் 40 வயதுலையா அவர் வெட்டிங் பண்ண இல்லையா கல்யாணம் முடிக்கலையா கல்யாணம் முடிக்கலை செத்து வருங்க கொஞ்சம் சீனி வருது. அப்போ அவரும் கல்யாணம் முடிக்காமல் இருந்தோம் செத்த வேற அப்படியா அவருக்கு ஒரு வீட்டை பாப்போம் இருக்க சுகம் இல்லை வாங்க நடக்கணுமோ நடப்பேன் ஐயா நடப்பேன் வாங்க வாங்கடாப்பா சரி இப்போ பரவாயில்ல ஐயா வயது போன காலத்தில் என்ன கிணறு கிணறு அந்த பாவிக்கிறது தான் இவர் 2 இருக்கும்போது அப்படியே இல்லை எனக்கு தான் இந்த கிணறு தான் ஐயா உங்களோட விளையாட்டு மண்ட்டு தான் இப்போ ஏழாவதோட என்ன சமைச்சு சாப்பிட்டு இருக்கிறீங்க நான் நடக்கிறது தான் போகிறது தான் இந்த குசினிங்க பாவிக்கிறேன் இந்த அடுப்புக்குள்ளே இது வீட்டுக்குள்ளே இதுக்குள்ளே படுக்கிறேன் இதுக்குள்ள சமைக்கிறேன் நீங்கள் இந்த இதுக்குள்ளே அடுப்பு கிடக்குதா காட்டுறது தூசி அடுப்பை தான் பற்ற வைக்கிறேன் கூடையா தூசி தூசி அடுப்புன்னு சொல்லி சொன்னால் என்ன அந்த உமி அடுப்பு அது அப்படியா? அதுதான் பற்ற வைக்கிறேன் கூடையா இந்த அடுப்பு சும்மா அடுப்பு பற்ற வைக்கிறேன் சமைக்கிறேன் சாமான் எல்லாம் அந்த கிடக்கு அந்த சட்டிமான சாமான் அந்த மூட்டையும் கதவு இல்லை அந்த மூட்டை அந்த மூட்டையும் இதுக்குள்ள நான் தூங்குறேன் நீங்கள் இதுக்குள்ளே தூங்குறோம் நாங்கள் வாருங்க உள்ளுக்கு போய் அப்படி ஒரு சின்ன ஒரு குடிசை சின்ன ஒன்று குடிச்சேன்னு அரை மட்டத்துக்கு வந்து இப்படி இந்த கல்லான கட்டிட்டு அது வந்து ஃபுல்லாக தகரம் அடிக்கிட்டு அவன் சைடில் இந்த வெக்க காலத்தில் என்னண்டாம்மா இதுக்குள்ளே இருக்கிறீங்க கவனம் வெயில் டைமில் என்னென்னு இருக்கிறீங்க இங்கே வாங்க விட்டுருக்கேன் நான் என்ன இங்கே வாங்க ஓய் வாங்க ஆ சரி இப்போ என்னத்துக்காக இன்றைக்கு வந்திருக்கமெண்டாக சொன்னவங்க இவங்க ஒன்றும் சொல்லலை பார்க்க வராங்களாம் சும்மா இருக்கு இப்படி வயது போனாக்களை வந்து நாங்கள் வந்து பார்க்குறேன் என்ன விளக்க முடியுதுன்னா இப்படி இருக்கிறவங்க தனியாக இருக்கலானே அவங்கள போய் கடத்தி கொண்டு போய் நீ நாங்கள் அங்கே வச்சு பார்த்துக்கொள்கிறோம் தனியாக இருக்கல இல்லை உங்களுக்கு உங்களோட கொண்டு போகிறோம் நாங்கள் என்ன அவங்க யாரும் பார்ப்பாங்க அப்படி ஒருத்தர் இருக்கல நீங்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி தெரியல இனி ஒன்றும் செய்யலை வண்டி வருது பின்னாலே ஏற்றப்புறம் என்ன இல்லை ஐயா சும்மாலாம் சொல்லாதங்க எனக்கு பயம் பயம் பயமோ பயம் எனக்கு சரியான பயம் தான் இந்த வயதில் பயப்படுறீங்க பயம்தான் கூட பயம் எனக்கு இப்போ உங்களுக்கு பார்க்கலாம் ஒருத்தர் வந்து பார்க்கலாம் நீங்கள் தனி இருந்து உங்களை வந்து மேனேஜ் பண்ணுறீங்க சரியா ஒரு அம்மா அது இந்த வயதில் வந்து அவங்களுக்கு வேலையெல்லாம் செஞ்சு தருவா அவள் வேலை செய்ய மாட்டான் வேலையும் செய்ய மாட்டாங்க ஒன்றும் செய்ய மாட்டான் சின்ன வேலை செய்வாள் தண்ணி மட்டும் அள்ளி தருவாள் அந்த வாளியால் இதுக்குள்ள இடிப்பாவும் என்ன கொஞ்சம் இந்த மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படியே பிறப்பு அது அப்படியா நடுக இருக்குது சின்னலேருந்தே அப்படி தான் சரி என்ன விளக்க மாட்டா அதான் சொன்ன தனியாக இருந்தால் இப்போ உங்களை பார்க்குறது ஒரு ஆள் வேணும் தானே அதுக்கு தான் நீங்கள் வாங்க போக முடியும் கூப்பிடுங்க பாப்போம் ஒரு காலத்தில் எங்கே நானும் போகிறேன் நானும் தனியாக சாப்பாடு நானும் தனியத்தான் இருக்கேன் ஒரு தனிமை இல்லை எனக்கு வந்து அப்போ வந்து சமைச்சு தந்துடுறீங்களே சமைப்பில்லை நல்லா சமைக்க மாட்டேன் முதல் சமைச்சு சும்மா இல்லை கொண்டு போயிட சும்மா இல்லை நீங்கள் முதல் சமைச்சான் அந்த நாளையில் வீட்டு வேலைக்கு தின்றனா தான் இப்போ சமைக்க மாட்டேன் பாரு சமைச்சு தரப்ப சும்மா ஒரு சோறு கறி வைப்பேன் பொரியல் முட்டையை கட்டி அவிச்சு ஐயோ இது காலம் தானே அப்புறம் என்ன அப்படி செய்வேன் ஓ அப்போ நீங்கள் வந்து என்னோட சாப்பாடு கொடுக்கணும் அவையும் கூட்டிகிட்டு வாங்க போவோம் எல்லோரும் போய் நம்ம இருந்து சமைப்போம் சமைச்சு சாப்பிட்டு சவறு வந்து இல்லை காணும் இதுக்குள்ளே இருந்து என்னண்டு கஷ்டப்பட புரியல்
சும்மா என்னதான் தெரியும் எனக்கு பயந்து தெரியும் எனக்கு பாப்பா இப்படி பயப்படலாம் ஐயா அப்படி செய்ய மாட்டீங்கன்னு தெரியும் ஐயா அப்போ கடத்தி கொண்டு பிரச்சனை இல்லை இல்லை வேற வர மாட்டேன் நோமலை கடத்தி கொண்டு கிட்னி எடுக்கிற அப்படி இருக்கிறார்கள் தெரியும் ம் அப்படியே என்னை எடுத்து என்னை வயது போயிட்டேன் நல்ல விலைக்கு விற்கலாம் வயது போயிட்டேன் ஐயா சும்மா பரவாயில்ல வயது போனேன் நான் நடக்கலாம் இருக்கேன் கொண்டுட்டு வாருங்க ஐயோ ஐயோ சும்மா என்ன சாப்பிட்டீங்களா காலையில் இந்த காலம் கூட இன்னும் சாப்பிடலையா ஏன் சாப்பிடல நீங்க பாருண்டான் சாப்பிடல எல்லாரும் பாறாங்கட்டு சாப்பிடல எல்லாரும் மாறாங்கண்டு யாரும் சொல்லுங்க எல்லாரும் மாறாங்கண்டு இல்லை நீங்க எல்லாரும் நீங்க பாருங்கட்டு தான் சாப்பிடல அப்போ எங்களுக்கு சாப்பாடு வந்துக்கலாம் நீங்கள் சாப்பாடு சமைச்சு வச்சுக்கலாம் இப்படி ஒரு ஆள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்களேண்டா நீங்கள் சமைச்சல வச்சிருக்கோம் நீ முதல்ல தான் அப்படி என்ன சமைக்குவங்க என்ன சமைச்சு தருவீங்களா இப்போ சோறு தான் சோறும் சோறு தான் சாப்பிட்றாங்க மத்தியானம் இரவு சோறு தான் ஒன்று சோறு தான் விடியத்தில் வேறு என்ன நூடுல்ஸ் இப்போ இந்த வயதில் நடக்கக்கூடிய மாதிரி கிளினிக்கு போகிற நீங்களே கிலோண்டுக்கு போ ஒன்றுக்கும் போகிறல இல்லை ஏன் வருத்தங்கள் ஒன்றும் இல்லையே இப்போ வருத்தம் ஒன்றும் இல்லை நடந்தால் தான் கால் கொஞ்சம் நோவு சரி இப்போ வந்து நீங்கள் 2 பேரும் தான் இங்கே இருக்கிறீங்க உங்களோட கணவர் அங்கே எத்தனை வயதுக்கு முதல்ல இறந்தவர் இல்லை என்ன நடந்தவர் அவர் வாகனம் வழிபட்டு இப்போ எத்தனை வயசுல இவைக்கு 2 வயது இவங்க 2 வயதுல இருக்கலையா 69ஆம் ஆண்டு செத்தவர் ஓ அதுலேருந்து நீங்கள் தனியாக தான் மடத்துக்கு கொண்டு வரீங்க ஓ 68ஆம் ஆண்டு அப்புறம் சரி இப்போ உங்களோட மகன் வந்து கல்யாணம் முடிக்கல இல்லை அவர் உங்களோட இருந்தவர் அவர் என்னோட இருந்து ஒரு மாதம் போயிட்டேன் இப்ப இல்லா இது வந்து ஆடுற காணி இது எங்கடா உங்களோட காணி தானே ம் அவள் மாறி எழுதிட்டாங்களா பொண்ணு எனக்கு என்னம்மா அழி தர மாட்டேல வளவை அது வளவு அது அப்படியெல்லாம் நான் செய்ய தருவேன் உங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படிதான் என்னில் வந்து ஒன்றும் செய்யல நான் கல்யாணம் கட்டின பிள்ளைங்க வந்து வீடு வளவும் இல்லை வாடகைக்கு தான் இருக்கேன் இப்படி ஒன்று எடுத்தாங்களே என்ன எழுதி தந்தீங்கன்னா உங்களோட வந்து இருந்து உங்களையும் பார்த்து கொண்டு தாரமே அதுக்கு இல்லை கடியாக தான் இருக்கீங்களா இப்போ ஓ பிரச்சனை இல்லை இல்லை உங்களோட காணி தானே இது ஓ சின்ன காணி சின்ன காணி ஒரு சின்ன ஒரு கொட்டியில் அடிச்சுட்டு வந்திருக்காங்க அம்மாவுக்கு என்னென்ன வேலை செஞ்சு கொடுக்குறேன் ஒரு பூ கழுவுறேன் உடுப்பு கலை கொடுக்குறேன் வேற என்ன வேலை செய்கிறேன் எழுதி தருவேன் தனி எழுதி கொடுக்குறேன் இப்போ சாப்பிட்டீங்களா பண்டைக்கு கச்சாங்கோட்டா அட்டை கஜாங்கடை சாப்பிட்டீங்களா அதான் சாப்பாடு குடிய கொடுக்குறது டைம் இல்லை வேண்ட தெரியும் நான் ஆரண்டு தெரியுமா தெரியுமா ஆரண்டு சரி எனக்கு என்ன தெரியுமே அதை பெரியவங்க வாராங்களாமட்டு தாங்க அவள் ஐட்டம் இருந்தது அங்கே வாராங்களான்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இவங்களையும் வந்து இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அக்கா ஒரு ஆள் தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இப்படி ஒரு அம்மாவும் அண்ட் இவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாவோட மகள் 2 பேருக்கும் வயசு போயிருக்காங்க இவங்க வந்து வெட்டிங் பண்ணல இன்னும் வந்து அம்மாவோட இருக்கிறாங்க அதில் வந்து இன்னொரு மகனொரு ஆள் இருந்த அம்மாவுக்கு வந்து அவரும் வந்து சுகரால் வந்து இறந்து போயிட்டார் ஸோ தனியாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்காங்களா அப்போ உங்களோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறமா வந்து நீங்கள் தனியாக தான் இருக்கிறீங்க ஓ முதலையுமே இல்லை இவங்களை பார்த்து கொண்டு போய் கொண்டு இருந்தது என்னென்ன ஜீவியம் பண்ணீங்க எப்படி உங்களோட வாழ்வாதாரத்தை நடத்துனீங்க என்ன தொழில் செஞ்சீங்களோ முதல் வேலை செய்யல நான் என்ன வேலை செஞ்சீங்க வீட்டு வேலையை போனேன் வீட்டு வேலை செஞ்சீங்க ஓ மாவருக்கு ஆ அப்படியெல்லாம் போனேன் புறவு போடுறல மாவருக்கிற நாட்களுக்கு ஏன் ப்ரோ போகிறோம் இல்லை நடந்து போகணுமே தூரம் இங்கே இல்லை அங்கால போகணும் சந்திரன் அப்போ நீங்கள் இப்போ வேலைக்கு போகிற டைமில் வந்து என்ன இது வேக கொண்டு இருத்தாட்டி போட்டு வேலையை தானே எங்கே வித்தாட்டுரு பக்கத்தில் இருத்தாட்டி போட்டு நீங்கள் வேலைக்கு போகல வந்து அவையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறேன் ஓ இங்கே தனியாக விட்டுட்டு போகல இல்லை தனியாக இல்லை இங்கே கூட்டிகிட்டே போகிறான் உங்கள் பக்கத்தில் வந்து ஒரு தங்கச்சி இருக்கிறேன்னு சொல்லி சின்ன விட்டுட்டு போயிடல அவங்க விடுறல இங்கே நான் கூட்டிகிட்டே போய் நாங்கள் வேலி அங்கே இங்கே போனாலும் கடைகளுக்கு போவாங்க இப்போ கற்றுவோம் அழுவோம் அதால் இவையும் கூட்டிகிட்டு இப்போ ஏன் டவுனுக்கு போகிறேன்டாலும் இவையை கூட்டிகிட்டு தான் போ எங்கே போகிறேன்டாலும் கூட்டிகிட்டே போ நீங்கள் ஒருக்கா நிற்கிங்களோ நாங்கள் அம்மா ஒருக்கா கூட்டிகிட்டு போகிறோம் சொல்லுங்கள் நாங்கள் பிடிச்சி போகிறோம் கொண்டே நிற்கும் நீங்கள் சொல்லுங்கள் வந்து நான் போகிறேன் நீங்கள் நில்லுங்க சும்மா இல்லைங்க நிற்கிறியா திரும்புறாரு சொல்லுங்கள் நிற்க மாட்டா நீங்கள் வாங்க நம்ம போவோம்மா நீங்கள் வாங்க 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 நீங்கள் பார்க்குறோம் நீங்கள் வாங்க போகிறேண்ணா நீங்கள் நில்லுங்க சரியா என்ன பின்னைக்குது பின்னைக்குது நீங்கள் வாங்க நம்ம வாங்க நாங்கள் போகிறோம் வாங்க வாங்க போகிறேன் கவனம். போம்ல போயிட்டு வரேன் நிப்பியா நிப்பீங்களா சரியா சும்மா நிப்பிட்டு பிறகு கற்றுவோம் கத்து அம்மா விட்டு இப்போ பிரிஞ்சதே இல்லை ஒரு நாள் இல்லை ஃபுல்லாக அவங்களோட ஓ பாசமாக பார்த்து கொள்றீங்களா அப்போ நீங்கள் என்ன நடந்தவங்க ஏன் பிறப்பில் இருந்து அப்படி எல்லாட்டும் அப்படித்தான் இருக்கும் ஒரு டைம் ஒன்றுமில் செய்யுது அப்படித்தான் இருக்கும் சின்னல இருந்துருக்கோம் ஒரு சின்ன ஆனால் இந்த பெரிய அந்த கரைச்சல் பாடல் ஒன்றும் இல்லை தானே அவ்வளோ வாட்டில் அப்படியே இருக்கிறாங்களே வரைச்சிடும் இப்போ சமைக்கிறதெல்லாம் செஞ்சு ஹெல்ப் பண்ணி தருவா ஓ சும்மா இருக்கு அது ஒன்றும் செய்யா சும்மா இருக்க நான் ஆக்கி கொடுக்கணும்
எதுவும் செய்து கொடுக்குவோம் சாப்பாடு. அப்போ இன்றைக்கு என்ன போய் சமைக்கிற ஐடியா? என்ன நீ தான் வேண்டணும் என்ன பார்த்து கடையில் இந்த கடை ஐயர் கடையில். ஆரம்பத்தில் ஹஸ்பண்டுக்குள்ளே வந்து உங்களோட குடும்பம் நல்லா போய் கொண்டு வந்தது. ஓ வாடிக்கையோ அவர் வந்ததுக்கு அப்புறம் உங்களோட சொந்தக்காரர்கள் வந்து பார்க்கல. நம்மடாக்களா? உங்களோட நம்மடாக்கள் அங்கே செட்டி விளையம் தான் நம்மடாக்கள். செட்டி விளையாமா நீங்கள்? ஓ விஞ்சப்படி இந்த ஊருக்கு வந்துட்டோம். வெட்டுக்காட்டுக்கு வந்தோம். அப்படி இஞ்சால வந்துட்டோம். வெட்டுக்காட்டுண்டா சந்திராலி அங்கே அங்கே தான் எங்களோட அப்பாட ஊர். அங்கே வந்து பார்க்க மாட்டான். இந்த காணியெல்லாம் கூட ஓ இப்போ அங்கே வந்து தங்கச்சி அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்கட காணி தான் அது எல்லாம். அப்படி அதெல்லாம் ரெண்டாக புரிஞ்சிருக்கு. அது புரிஞ்சிருக்கு. இங்கே சின்ன துண்டானும் கூட வேண்ட சின்ன துண்டு இவ்வளோ அவ்வளோ இந்த கிணத்துல இருந்து இஞ்சாலையோ இல்லை அங்கால கடுவா மாங்க வாங்க. எது வரைக்கும் இப்போ உங்களோட காணி இப்போ வா அது சொல்ல மூட முடுக்குகள் தான். இந்த அங்கால இருந்தால் அப்படி அந்த பின்னுக்கு இந்த அரிக்கு இந்த ஜாயிண்ட் இந்த இதில் இருந்து அப்போ இதாடுற காணி அது அவங்கட. இது 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 வந்து ஆடுற கூட அது தங்கச்சி சும்மா அரிக்கும். உங்களோட தங்கச்சி ஒரு இருக்காங்க. சும்மா அரிக்கும் ஒளிம்பிடுவான் அங்கால போயிடுவான். ஆ அவங்கட உங்களோட இது வந்து உங்களோட காணி தானே? ஆனால் ஓண்ட காணி இது உங்களோட காணி தான். இதுக்குள்ள வந்து உங்களோட தங்கச்சி இருக்கிறாங்க இப்போ கொடுத்துருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே. பாருங்க வந்து ரெண்டும் வந்து ஒரு சின்ன வந்து அந்த தகரத்தால் அடிச்சு வந்து கூடாரம். இதை வந்து எப்போ அடிச்சு அந்த கூடாரம்? முதல் ஓலை வீடாக இருந்தது. புறபார தாரம் தந்து தான் கட்டுனாங்க. மேலே ஓட்டவங்க ஒழுகாம ஒழுகுனது ஒளி பேசல தண்ணி எடுக்கிறேன் ஊத்துறேன். இப்போ நல்லா எடுத்தாச்சு. இதுக்குள்ள தங்கச்சி எங்க இப்போ ஒரு ஆள் இல்லையோ? உள்ள அந்த நிற்கும் கேட்பாங்களா? இதுக்குள்ள நீங்களும் இருக்கிறீங்களாம்மா? போன உள்ளுக்கு இப்போ வாங்க வாங்க இந்த கதைக்கும் வரட்டாண்டா கூப்பிடுவாங்க. இந்த வரட்டாண்டு கூப்பிட்றோம். இங்கே வாங்க இங்கே வாங்க. வரட்டாம் என்ன விளக்க வேண்டா? இப்படி வயதானாக்களை நாங்கள் தனியாக இறுக்கி விடுறதில்ல. அவங்களோட காணியில் நாங்கள் எழுதி எடுத்து இதாக்களை கொண்டு போயிடுவோம். அப்படி என்ன எழுதி எடுக்க அப்புறம் விட்டுறீங்களா? என்ன இதை வைக்கிறது நீங்களும் இருக்கிறீங்க இதுக்குள்ள? மகன் எனக்கு இடம் இல்லை மூட்டை கட்டி இருக்கேன் மகன். உங்களுக்கு இடம் இல்லை இருக்கிறது? அப்போ 3 பேரை ஒற்றுமையாக தான் இருக்கிறீங்களா பெஞ்சு? ஓமாப்பா. அப்படி இல்லையா? அடிக்கடி சண்டையில் வரான் பிரச்சனை போடுறான் ஆண்டிலாம் உண்மையா? அவையோட நல்ல விருப்பம். சண்டை பிடிக்கிறது உதவிகள் செய்கிறேன். நான் தேத்தனி வச்சு கொடுக்குறேன். அடுப்பு பற்றி ஒருமிக்க தான் சமைக்கிறீங்களா எல்லாரும்? இல்லை இல்லை அவ வேறு அவ வேறு நான் வேலைக்கு போவேன். வீட்டு வேலையை போகிறவன் என்ன வேலைக்கு போகிறீங்க? அவன் வீட்டு வேலை கிழமையில 3 நாள் போவேன். அங்கே உங்களோட பிள்ளை இல்லாங்க என் பிள்ளைலாம் இங்கே கல்யாணம் கட்டிட்டாங்க. அப்போ நம்மட அவர் கொஞ்சம் பாவிக்கிற அதில் கொஞ்சம் கஷ்டமாயன். அதில் நான் சிட்டிக்கிட்ட போய் வந்து வீட்டு வேலை செய்கிறேன்னா ஒரு 5 ரூபா காசு தருவாங்க. ஓகே. அப்போ வந்து கரண்ட்டும் இல்லையா உங்கள்ட்ட? கரண்ட்டு வேணாமே வேணும். கோமந்தகளுக்கு விளங்கல கோமந்தகளுக்கு அப்படி செய்வாள் பிடிச்சி கரைச்சு என்ன கோவம் வந்து கரண்ட் எடுக்கிறது? ஓ சண்டை பிடிப்பாளன்ட்டு பயம் இழுத்துட்டாளன்ட்டு அறியண்டாம் தெரியாதானே. கரண்ட் வேறு எடுப்பாங்கன்றது புத்தி இல்லை தானே மூளை காணதானே. அதனால வந்து கரண்ட் எடுக்க இல்லையா நீங்கள்? ஓ எடுக்கலை. நான் லாம்பத்தாம்பத்து வைக்கேன். அப்போ லாம்பை உடைக்க மாட்டாங்களா? அப்படி இல்லையா? அது நான் பார்த்துக்கொள்கிறேன். கவனமாக பார்த்துக்கொண்டு படுக்கக்கூட மட்டும் பற்ற வச்சு போட்டு சாப்பிட்டு போட்டு. அப்போ இப்போ நீங்கள் ஆரம்ப கட்டத்துலேருந்து இப்போ வரைக்கும் கரண்டே இல்லை? இல்லை வேணாண்டு கரண்ட் இல்லை எனக்கு. இப்படிதான் இருக்கிறீங்க? ஓ கரண்ட் என்னத்துக்கு 2 பேருக்கு என்னத்துக்கு ஐயா? சரியம்மா, என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களோட புரியும் இங்கே இல்லை, நீங்கள் அங்கேருந்து திரும்ப இங்கே வந்து இருந்த நீங்கள் தானே. இப்போ அந்த சாப்பாட்டு செலவு அதுக்கெல்லாம் வந்து என்ன செய்கிறீங்க? சாப்பாடு செலவுக்கு இன்னும் இந்த வாரங்களை தான் 6 வாரம் பிச்சை சம்பளம் எவ்வளோ வருது உங்களுக்கு? அது புறையத்தான் தராங்க 600 அவங்களுக்கு ஒன்றும் தர இல்லையா? கோமலாக்கா கோமலாக்குன்னு தரவங்க எனக்குன்னு தரவங்க அவ்வளோ. எனக்கு கோமலாண்டா அவட பேர் கோமலா? கோமலா. உங்களோட பேர் என்ன? குணமணி. குணமணியா? குணமணி. குணமணி அம்மா அப்படி என்ன? குணமணி அம்மா தான் சொல்கிறவங்க. அப்போ நல்ல குணமாக தான் இருப்பீங்க உங்களோட அப்படியே? ஓ சரி. நான் நல்ல குணமாக தான் இருக்கிறேன். எல்லாரோடையும் அன்பா வளர்றீங்க. சண்டையும் பிடிக்க மாட்டேன் ஒருத்தரோடையும். அப்படி இல்லை வந்து கேட்டு நாங்கள் பக்கத்து வீட்டில் இருந்து அடிப்படி போடுறோம் நீங்களா? உண்மையா? இல்லை நான் பிடிக்க ஒருத்தரோடைய வீட்டையும் போகிறல ஏஞ்சாலி பக்கம். அப்போ நான் வந்து இருக்கலாம் உங்களோடன்றைய வரட்டும். உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப்பாக பண்ணிட்டு வந்து நான் இருப்பேன் உங்களோட. சமைக்க தெரியும், நான் சமைக்க தெரியும் எனக்கு.
உண்மையா நீங்கள் பகுதி பகுடிக்கிறாங்களே ஐயா பகுதி தெரியும் பகுதி தான் பகுடியா விட்றாங்கடாப்பா பகுதியாக தான் நம்ம கதைக்கணும் என்ன பகுதியாக தான் கதைக்கும் ஓகா சரி இப்போ கடைசியாக இப்போ வேலைக்கு போனீங்கன்னு வந்து இப்படி பக்கத்து வீட்டில் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி சொன்ன அந்த மாவு அரைக்கிறதுக்கெல்லாம் அது ஒரு 5-6 ரூபாது அது முதல் தான் வறுத்து அப்புறம் சும்மா சின்ன வேலைக்கு போனேன் என்ன வேலைக்கு போகிறீங்க சும்மா போய் கிட்ட இருந்து போட்டு கடைகளுக்கு போய் அப்படி இப்படி அந்த முத்தத்தை குட்டி கொடுத்துட்டு நிற்கிறேன் நான் அதுவும் போக விட்டு போய் 4-5 மாதம் போயிட்டு முட்டம் கூட போகிறீங்க அங்கே அடியோட போகிறோம் இந்த வயதுலேயும் வந்து எப்படி போகிறீங்க 24 வயது விடியம் போய் மத்தியானம் வரணும் பின்னேரம் பேர் 5 மணிக்கெல்லாம் வந்துடுவோம் விட்டேன் நடையில் ஆக்களே சொல்லுவோம் ஆக்கள் சொல்லுவாங்க ஏன் நீங்கள் போகிறீங்கன்ட்டு இப்போ காசை நான் விரட்டிட்டு வரோம் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றது சரி உண்மையாக வந்து இப்போ உங்களோட மகன் ஆரம்பத்தில் இறக்கிக்குள்ளே வந்து உங்களுடன் கூட இருந்தவர் அவர் உழைச்சி பார்த்து கொண்டு இருந்தவர் அவங்கள அந்த நாளில் சும்மா மேசம் வேலைக்கு போகிறா சுகம் இல்லை அவருக்கு சின்னலேருந்து அவருக்கு இதே மாதிரி தானே அவருக்கு சுகம் இல்லை அந்த சோமில்ல இதே மாதிரி வாழ்த்தாங்க அவர் இவருக்கு இருக்கிற பிரச்சனையா அவருக்கு கொஞ்சம் புத்தி குறையும் சரி அப்போ வந்து அவர் வேலைகளுக்கு போய் வந்து உங்களை பார்த்து கொள்வார் ஓ அந்த டைமில் ஓ அதுக்கப்புறம் வந்து அவர் இறந்ததுக்கப்புறமா வந்து இஞ்சியாரம் இருந்ததுங்க அவர் இஞ்சியாரம் ஃபோட்டோ இருக்கு அவர் ஃபோட்டோ இல்லை செத்தவங்களை வந்து ப்ரைம் பண்ணி கொடுவாங்களா அப்படி ஃபோட்டோ செய்யலை ஏன் செய்யலை ஒன்றும் செய்யலை இல்லை சரியம்மா இப்போதைய வாழ்வாதாரத்துக்கு இப்போ நாங்கள் இப்போ என்னத்துக்கு வந்திருக்கோம் இப்போ இன்றைக்கு என்ன செஞ்சார் நீங்கள் என்ன செஞ்சாலும் ஒன்றும் செய்யலை அந்த உங்களை பார்க்குறக்கூடிய மாதிரி தான் உண்மையாக வந்து இவங்களை இது இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு இருக்கக்கூடிய மாதிரி ஸோ எப்படியாச்சும் யாராச்சும் ஒரு மாதம் உதவி செய்யக்கூடிய மாதிரி யாரும் ஹெல்ப் பண்ணணும் இல்லை வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் பாருங்க இந்த வயதுல கிட்டத்தட்ட வந்து 74 வயது இப்போ 2025 வந்தால் 75 வயதாக போகுது வர ஸோ ஆனால் இப்பயும் வந்து அவங்களோட மகளை வந்து பார்த்து கொண்டிருக்காங்களாம் அதில் உண்மையாக வந்து ஒரு சோகமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் அம்மா எங்கே வேலைக்கு போனாலும் இப்போ சொன்ன மாதிரி அந்த முற்றம் கூட்டுறதுக்கு போகிறவங்களாம் ஸோ சில வீடுகளுக்கு வந்து இப்போ போய் ஒரு 5 மாதம் இருக்குமா இந்த வயசுலேயும் போயிருக்காங்களாண்டா யோசிச்சு பாருங்க அதை தாண்டி வந்து அவங்களையும் கூட்டித்தானே போகிறோம் போயிட்டு வந்து அவங்கள ஒரு இடத்துல இருப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து அம்மா வேலை செய்வாங்களாம் இப்போ இது வந்து அம்மாவோட தங்கச்சி இருக்கிறதுக்கு தற்போதைக்கு இருக்கிறதுக்கு வந்து கொட்டியில் அடிச்சுட்டு இருங்கன்னு சொல்லியிருக்காங்க போல அதான் அவங்க தான் நான் போய் வந்து கதைச்சவங்க அம்மாக்கள் இருக்கிற வீடு வந்து அது வீடுன்னு சொல்லல வந்து ஒரு குளிச்சை இப்போதைக்கு அவங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை இப்போ கரண்ட் இல்லை ஏன் கரண்ட் எடுக்க இல்லைன்னு சொல்லிக்காக கரண்ட் இருந்தால் சம்டைம் வந்து கரண்ட் வேறு இழுத்து அம்மா பிச்சு விட்ருவாங்க அப்புறம் சம்டைம் கரண்ட் அடித்து அது மாதிரி சொல்லி பயப்படுறாங்க இப்போதைக்கு நாங்கள் உங்களுக்கு என்ன செஞ்சு தரணும் என்ன காகிதம் செலவுக்கு தான் வேணும் செலவு எவ்வளோ சாப்பாட்டுக்கு எவ்வளோ வேணும் செலவு எவ்வளவு தருவீங்க எப்போ தருவீங்க எவ்வளவு தருவீங்க ஒரு 200 அப்படி இல்லை காணா இப்போ காணுங்க 200 காசு இன்றைக்கு மட்டும் என்னத்துக்கு 200 எனக்கு காணுமா ஐயா எனக்கு ஒரு நாளைக்கு கூட செலவழிக்கும் எவ்வளோ செலவு சோடாலாம் கேட்பாங்க யாருக்குப்பா கேட்குற சோடா என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும் சாப்பிட்றது என்ன வேணுமே இப்போ சாப்பிட மாட்டேன் என்ன வேணும் சோடா கூட கேட்பாவும் சோடா வாங்கி கொடுக்குறீங்களா ஓ வாங்கி கொடுத்தா ஒன்றுமில்லை காசு நான் இருக்கிறேன் இருந்து ஒரு சம்பள உடையும் சாப்பிடுவேன் வீடு ஏன் சாப்பாடு இல்லாத கறி இல்லாமல் சம்பள உடையும் இதெல்லாம் உங்களுக்கு தேவை ஏதாவது சொன்ன நான் வந்து வழி கொடுங்க போவோம் நம்ம என்ன பயம் ஐயா கவலை எனக்கு என்ன பயம் பயந்துருவேன் நான் உள்ள போன்ட்டோன்னே ஏன் என்ன ஒன்று போன்று பயந்துருவீங்களா ஓ சரியான பயம் எனக்கு என்ன பயம் என்னண்டு பயம் போல எனக்கு என்ன பயம் இப்போ என்ன பார்க்க பயமா கிடக்கு உங்களை பார்க்க பயம் இல்லை இவனை பார்க்க பயம் இருக்காது அவருக்கு பார்க்க பயம் இல்லை அப்போ இந்த கொஞ்சம் பயம் தட்டுறவங்க கழிச்சா பயமா கிடக்கு அப்படியே இல்லை அதெல்லாம் நான் கணக்கு செய்யலை கணக்கு எடுக்கலை அது சும்மா சொல்கிறீங்க தெரியும் சும்மா இல்லைங்க தெரியும் அப்படி இல்லை நீங்கள் கேள்விப்படவில்லை இந்த வயதானாக்கள் இருந்தால் நாங்கள் போய் அவங்கள கடத்துறாண்டு நம்மளை கடத்தணும் இல்லை நான் போக மாட்டேன் கடத்து அது சொல்கிறேன் இளைஞருக்கு மூக்கில் வச்சு அந்த பஞ்சை வச்சு அமர்த்தி விட்டால் மயக்க நீங்கள் ஏற்றினா கொண்டு வரோம் சரி அம்மா வாங்க கொஞ்சம் ஜோக்கா தான் ஃபன்னாக கதை பண்ணாமல் அப்போ என்னண்டா இப்போ வந்து உங்களுக்கு என்ன உதவி செஞ்சு தரணும் நாங்கள் வந்து உங்களுக்கு அன்றாடம் சாப்பிடக்கூடிய மாதிரி எவ்வளோ இப்போ ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு செலவாகும் எல்லாம் வாங்கணுமே அரிசியோ சீனி இது எல்லா சாமானும் பண்ணணும் லாம் பண்ணேன் தேயிலை எல்லாம் வாங்கணும் சோப்பு ரிஞ்சோ எல்லாம் பண்ணணும் ஒன்றுமில்லை எல்லாம் வேண்டும் ஒவ்வொரு நாளுமா ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வாங்கினா சரியா என்ன
ரெண்டு பேருக்கு ஒரு மாதம் ஒரு 10,000 இருந்தால் காணும் போராடு. இல்லையே எவ்வளோ வேணும் இப்போ ஒரு மாதத்துக்கு செலவு உங்களுக்கு? கறியெல்லாம் வேண்டணும், அது அவ்வளோ வேணும். காலம்பரம் சாப்பாடு வேண்டணும். எவ்வளோ எவ்வளோ? நானண்டா பேசாமல் இருப்பேன். அவள் கேட்பா பசிச்சா சாப்பாடு பசிக்குதாண்டு கத்துவாவே. கத்துவா? ம் அவளுக்கு இப்போ எத்தனை வயது? உடுப்பு 68ஆம் ஆண்டு பிறந்தது. 68ஆம் ஆண்டு. ஓ அப்போ நீங்கள் எத்தனை வயதில் கல்யாணம் கட்டினீங்க? 50ஆம் ஆண்டு பிறந்துட்டா 68, 18 வயதுலையா? ஓ அந்த டைம் 18 வயதில் 16 வயதில் அவள் தான் நம்ம இப்போ 2வது. அவருக்கு எத்தனை ஆண்டு வந்தார் அப்போ இறந்தவர்? அவர் கொஞ்ச நேரத்தை இருந்தவர் ஒரு டங்கண்டு அடி பாதனை வடி வெட்டுட்டு. உங்களோட ஹஸ்பண்டா? ஓ அவர் என்ன வேலைங்க? பிரம்பு பிரம்பண்டா கதிரை வென்றுவர், அதான் தொழில் அவர். நீங்கள் படம் இல்லையா இப்போ அது? இல்லையே பழகல். அப்போ நார்மலாக இப்போ உங்களை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த கிணறு அந்த தண்ணி வசதி பிரச்சனை இல்லை, அந்த தண்ணி டொய்லெட்டாக கட்டி தந்தவங்க, டொய்லெட்டு கட்டி தந்தா நிறுவனத்தால் கட்டி தந்தவங்க கொஞ்சம் கொஞ்சம் உதவி செஞ்சுருக்காங்க உங்களுக்கு. சின்ன சின்ன உதவி சின்ன சின்ன உதவிகள் செஞ்சுருக்காங்க. இதுக்கப்புறமா வந்து மேலே இவங்க கேட்குற உதவி வந்து 2 மணி போட்டு தந்தாங்க. ஒழுகுனது வீடு இப்போ கொஞ்சம் ஒழுகுறல. அப்புறம் அப்படியே தாரம் தான் எல்லாம் விளைச்சிட்டு வரக்கலாம். தாரம் அது பரவாயில்ல, இதில் எரிக்கலாம். சாப்பாடு தானே போகணும். பிரச்சனை அந்த கடைக்கு தான் கூட்டிகிட்டு போயிடலாம். நீ அவங்க அங்கே போய் லாத்திட்டு வரையில கூட்டிகிட்டு போய் வைய கொண்டு வராண்டா லாத்தட்டா வை லாத்தல்ல வருவாவும் கொண்டு போகணும். நேரம் வலிக்கிட்டு போயிட்டு மத்தியானம் வந்துட்டு நான் 5 மணிக்கு வந்துடுவோம் விட்டேன். அம்மா விட்டு கொஞ்சம் கூட நான் பையன் அப்படி தான் பிடிச்சி போட்டேன் எனக்கு. அவை ஐயா சின்னல்ல வந்து நம்ம அந்த அம்மாவோட சட்டையை பிடிச்சி கொண்டு இருக்கிற மாதிரி வந்து அப்படி தான் நிற்கும். டெய்லி இவங்க இப்படி உங்களுக்கு பின்னாலே திரியே அண்ட் வந்து இதே வந்து நீங்கள் உங்களுக்கு கோபம் பாரு இல்லையா, சண்டை அடிக்கிறீ இல்லையா நீங்கள்? இல்லை ஒன்றும் பேசுகிறல்ல. ஏன் சண்டை பிடிப்பாவே அடிச்சு குழப்ப அடிக்கிறது. நான் ஏசன ஆடி கத்துவாவும். கத்தா? ஓ கத்துவாவே குழப்படி வர்றேன். ஓ அதான் பேசாவும். உங்களோட மகள் தானே பேசாமல் விடுறான். அது வந்து பார்த்துக்கொள்றேன். அம்மாவோட சண்டை அடிக்கிறீங்களா? இருந்து போட்டு கோவம் மட்டும் அடிப்பாங்க. சண்டை அடிக்கிறான்னு கழிப்படவுமையா? இல்லை ஆ சண்டை பிடிக்க மாட்டோம். சண்டை அடிக்கிறீங்களா அம்மாவோட? இல்லை பேசாமல் தான் இடிக்காவும். இப்போ என்ன சாப்பாடு வேணும் இப்போ உங்களுக்கு? கோமலாங்க எந்த சாப்பாடு வேணும்னு இருக்காங்க. காலம்புரைக்கு மத்தியானத்துக்கு மத்தியானம் என்ன கறி வேணும்னு இருக்காங்க. மீனா 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 கதைக்க மாட்டாங்க. கதைக்க மாட்டாலோ கேட்குற வேலைக்கு பார்த்து சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் செய்வாங்க. ஓ அதெல்லாம் மட்டும் செஞ்சிடுவாங்க வந்து. செஞ்சு எடுத்துவாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ ஏதாச்சும் ஒன்று கேட்டு அடம் பிடிப்பாங்களோ சின்ன பிள்ளை மாதிரி? கேட்ட அந்த சோடா இல்லாமல் கேட்டு அந்த அடம் பிடிக்கிறேன்னு நீங்கள்? ஓ கேட்டால் கொடுக்குற வாங்கி கிடக்கிற காசை புறங்கிட்டாங்க. எடுக்கிற காசெல்லாம் அப்படியே என்ன 5-10 கிடைச்சா அப்படியே குடிப்பாவும். இது வரும் மழை வந்து குடிக்கிற சோடா சோடா குடிக்கிறாரு. ஓகே சரி ஓகே. உண்மையாக வந்து இவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்க இப்போ சரி நாங்கள் தான் இப்போ உங்களுக்கு நாங்கள் செஞ்சு தரணும்னு சொல்லி சொன்னால் என்ன செஞ்சு தரணும்? ஆறு சொன்ன நாங்கள் உதவி செய்கிறோம் உங்களுக்கு? சும்மா அப்படி தான் முடிச்சு பார்த்தியா வீடியோ எடுத்து போட்டு இப்படி ஜோக்கா காய்க்குது நாங்கள் அதை போட்டுருவோம். அவ்வளோ உதவியெல்லாம் செய்கிறே இல்லை நாங்கள். ஆறு சொன்ன எனக்கு தெரியாது, நீங்கள் செஞ்சா தெரியும். இப்போ சரி பார்த்து நீ கண்ட நீங்கள் எல்லாம் உதவி செய்யணும். நல்லா தானே அப்புறம் உதவி செய்யணும் உங்களுக்கு. ஓ சாப்பாடு வேணுமே. சாப்பாட்டு காசு கூட்டிகிட்டு போயிடலாம். பேங்கில் நல்ல காசு போட்டு வச்சிருக்கீங்களா? உண்மையா? இல்லைப்பா நான் பேங்கில் போகிறேன். ஒன்றும் இல்லை. பேங்கில் நல்ல கிடக்கும் காசு 1 கோடி கிட்ட ஆண்டு இல்லை இல்லை எங்கால காசு பொய்யில கூட இல்லை. காசு போடலை பேங்கில் கேளுங்கள. பொய் சொன்னா இந்த இது கண்டுபிடிக்கும். இந்த அதுதான் குத்திக்கு இந்த குத்திக்கு 4 பைசா இல்லை எங்கிட்ட அப்படி காசு ஒன்றும் இல்லை. எங்கால ஆங்கிட்ட கேட்டு பாருங்க. எங்களை உதவி செய்கிறவங்களுக்கு சொன்னவங்க யாரும் என்னவங்க? நாங்கள் சும்மா என்ன போய் உதவி செய்யறதில்லை. நாங்கள் வீட்டு ஒரு பாடியாக காய்ச்சி போகிறோம். அது பிரச்சனை இல்லை. அப்படி ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. அப்போ நான் சொன்ன மாதிரி வந்து எனக்கு நான் கல்யாணம் முடிக்க போகிறேன். ஒரு பொட்டை அந்த குடி ஒன்று வீடு இல்லை இருக்கிறது. உங்களோட வந்து இருப்பேன் கொண்டு என்ன சும்மா இருக்கேன். நீங்கள் சும்மா உங்களுக்கு பகுடி என்ன பகுடி இல்லை. என்ன தான் சிறிய காய்ச்சா சிறிய காய்ங்களா என்னவா? சரி இப்போ உங்களுக்கு நான் வந்து என்ன செஞ்சு தரணும்? ஒவ்வொரு மாதம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும், எவ்வளோ செலவாகுது இப்போ உங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியும் தானே சொன்னேன் நான். இப்போ தெரியுமில்ல அப்படி உங்களோட செலவுங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயோ இப்போ நேற்று என்ன சமையல்? நேற்று கோழி ஆகி தந்தவங்க கொஞ்சம் கறி
பக்கத்து வீடு வரது அவங்க தந்தவங்க. நாங்கள் முட்டை பொரிச்சு சாப்பிட்டோம் நாங்கள். சாப்பிட்டீங்க கறி வந்து 2 நேரத்துக்கும் காணும் உங்களுக்கு? ஒரு நேரம் காணும். மற்ற இரவைக்கு நேரம் இரவைக்கு என்னவும் சம்பளம் விட அதோட சாப்பிட்றான். அப்படியா? ஓ சரி. எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி போட்டு உங்கள்ட்ட என்ன சொன்னவங்க? ஒன்று வருவீங்களாங்கட்டாங்க. ஆறாக்கள் வருவாங்க. அந்த அந்த இன்பம் பண்ண நாட்கள் வருவாங்களாமட்டோம். இன்பம் பண்ணாங்க வருவாங்க. ரெடியாக நில்லு பண்ணினா. ஓ அப்போ அது வந்து நீங்கள் இப்போ காசெல்லாம் பாதிக்கு இங்கே வந்துருக்குறீங்களா? அப்படியே காசு உங்களோட காசெல்லாம் ஒழிச்சு வச்சு போட்டு இங்கே வந்துருக்குறீங்களா? அப்படியே காசு ஒன்று இல்லை கேட்டு பாருங்க கரெக்டே. அப்படிதான் நாங்கள் வரக்குள்ள வந்து சந்தியில் கேட்டுனாங்க. இல்லை இப்படி இந்த ஒரு அம்மாவும் ஒரு பிள்ளையும் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட என்ன உதவி செய்யலாம்னு இருக்காங்க. அவங்க என்ன அங்கே பக்கம் போயிடுவோம் நான் சொல்லி சொன்னாங்க. அப்போ ஏன்னு கேட்டு நான் வந்து கொஞ்சம் பணக்காராகலாம் அப்படியாண்டாங்க. என்ன பற்றி எல்லாருக்கும் தெரியும், இந்த ஊருக்கு தெரியும், கேட்டு பாருங்க. அப்போ யாரு இந்த மூலையில் சண்டை யாரோடைய நீங்கள்? இல்லையே, நான் ஒருவரோடையும் சண்டை பிடிக்க மாட்டேனே. அப்போ ஏன் சொன்னாங்க உங்களை பற்றி? தெரியாத சொல்லலை, அப்படி ஒன்றும் கேள்விப்படலை. அப்படி ஒருத்தன் சொல்லிக்க மாட்டாங்க, ஒன்றிருக்க மாட்டாங்க. என்ன தெரியுமே நானும் என்னையும் தெரியும் 2 பேரையும். ஒன்றுமில்லை காசுண்டெல்லாம். இப்போ உங்களுக்கு இப்போ அங்கே வந்து செட்டிபாளையத்தில் வீடு விடலாம் இருக்கும்? அது அம்மாட ஆக்கள் ஆரம்ப காலத்தில். அங்கே தெரியுமில்லோ கனாலம் நீங்கள் இங்கே வந்து போகலையே அந்த காலத்தில்? இன்னும் போகலை. இப்போ போகல, தூரம் தானே, பஸ்ஸிலையும் வராது இது. அது போகல, அவங்கள பஸ்லேயும் கூட்டி போயிடறாங்க. போகட்டும். இப்போ அவங்கள விட்டுட்டு நீங்களோடவும் போயிடறாங்க. அம்மா விட்டுட்டு நீங்களோட போகிறல்லையோ? ஏன் ஏன் போகிறல? அம்மா நாங்கள் இப்போ கூட்டிகிட்டு போகட்ட சொல்லுங்க. அம்மா கூட்டிகிட்டு போட்டோம் இல்லையோ? இல்லையோ? பிரச்சனை இல்லையோ? இங்கே இருந்து சட்டையை பிடிக்கிறாங்க. அம்மா கூட்டிகிட்டு போனா கூட்டிகிட்டு போட்டோம் போட்டு சொல்லி போட்டு கற்றுப்பாவும். யாரையும் போட்டு எரிப்ப மாட்டாவும், இஞ்சரிக்க மாட்டாவும், வேறு எங்கேயும் போய் இடிப்பாவும், தேடிக்கொண்டு இருப்பாங்க. நீங்கள் எங்கே வைத்தனன்ட்டு இந்த வயதுலேயும் மீது வந்து 2 பேரும் இது செஞ்சுருக்கீங்களா? அப்போ அவருக்கும் வயசு ஆகிட்டேனே. 2 பேரும் இருக்கீங்களா வந்து கவலையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இவங்கள்ட்ட தங்கச்சியர்கள் வந்து பக்கத்தில் இருக்காங்க. இப்போ அவங்க காய்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களும் எங்கேயாச்சும் மரத்தில் கூலி வேலைக்கு போயிட்டு வந்து அந்த காசையும் கொண்டு வந்து அதில் சமைக்கிறத வந்து இவங்களுக்கும் கொடுக்குறதா. அதை தாண்டி வந்து இவங்களுக்கும் வந்து அந்த அந்த கொடுப்பணம் சொல்லி இருக்குது. அதை ஏன் வந்து பிச்சை சம்பளம் பண்ணி சொல்கிறேன்? ஏன் சொல்கிறேன்? அது கனகாலம் தொட்டு தராங்க. யாரு சொல்கிறது பிச்சை சம்பளம் பண்ணி சொல்லி? அது வந்து அரசாங்கத்தால் தரோம் கொடுப்பணும். பிச்சை சம்பளம். அப்போ ப்ரோ ஏன் பிச்சை சம்பளம் பண்ணி சொல்கிறது? ஆக்கள் சொல்லி போகிறாங்க ஐயா, பிச்சை சம்பளம். பிச்சை சம்பளம் என்ன? நீ போலீஸில் கொடுப்பணும் உங்களை அப்படி சொல்லப்படாது. சரியா? போலீஸில் கொடுக்கும் பிறகு சொல்லுவேன் நீ அப்படி அப்படிதான் ஆக்கள் சொல்கிறது கண்டு ஆக்கள் சொல்கிற நம்ம இல்லணும். நான் சொல்ல ஏன் பிச்சை சம்பளம் பண்ணி சொல்கிறேன்? அரசாங்கம் நமக்கு தர, முதியோர்களுக்கு தர கொடுப்பணும். அப்படி சொல்லுங்க. அதே பிச்சை சம்பளம் பண்ணி சொல்கிறோம், சொல்லக்கூடாது. அப்படி சம்பளம் மட்டும் சொன்னாங்க. சம்பளம் பண்ணி சொல்லுங்க. அப்படி சொல்லுவோம். அப்படி தான் சொல்லணும். நீ சொல்ல மாட்டேன். அப்போ நீங்கள் வந்து இப்படி தான் வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டு இருக்கீங்க. சரி. அப்போது அந்த ஆரம்பத்துலேருந்து என்னென்ன வேலை செஞ்சு இப்போ வரைக்கும் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? உங்களோட வரலாறு சொல்லுங்க. கேட்போம். சும்மா மிஸ் பார்த்தீங்கன்னா பழைய கதை எழுதின்னு சொல்லுங்க. ஜோக்கா கேட்போம். முதல் அந்த நாளையில் இவையை கூட்டி கொண்டு போயிட்டு மாலை அடிப்பேன். எங்கே? ஆக்கடை விட்டு மா பிடிச்சி 4 கொத்து 5 கொத்தாண்டு 3 கொத்தாண்டு இடிப்பேன். இடித்து பறக்குறேன், பறத்து கொடுப்பேன். ஆட்டர்மா அமெரிக்கம்மா அது வறுக்க சொன்னால் வறுப்பேன். கொச்சிக்காய் வறுக்க சொன்னால் வறுப்பேன். கோபி கொட்டை வறுப்பேன். என்ன சொன்னால் எல்லாம் செய்வேன். காசு தருவாங்க. கோப்ப சாமான் என்ன பெரிய கல்யாணம் விட விட்டுட்டு ஒரு இடத்தையும் போய் போனால் என்ன செய்வா? அப்படி அவைய கூட்டிட்டு அப்புறம் விட்டு போக இடம் இல்லை. ஒரு நாளும் விட்டுட்டு போகிறது இல்லை. இங்கே நீங்கள் விட்டுட்டு வழியில் எங்கேயாவது போயிட்டீங்க வேண்டா என்ன செய்வா? கத்துவா. விட மாட்டா, போக மாட்டா, என்ன விட மாட்டா. பேசாம போனா கத்துவோம். அப்படி நீங்கள் பேசாமல் போய் பேச்சு நடந்துருக்கா? கத்திருக்கா? கடைக்கும் போக விட மாட்டா. இந்த கடைக்கும் தேடுவாவும். அம்மா அம்மா விட்டு ஒரு நாளும் பிரிஞ்சதே இல்லை? இல்லை இல்லை. அந்த காலத்தில் நல்ல வேலை இதுதான். அங்கே ரோடு வழியே போய் இந்த வேலை இப்போ வேலை விட்டுட்டேன். இப்போ மா ஒருத்தர் இடிக்கிறதும் இல்லை,
கோப்ப சாமான் அந்த கல்யாணம் விடு அது வீடு கூடி எல்லாம் கழுவ சொன்னாலாம் கழுவுவேன். ஆனால் உண்மையாக வந்து எல்லா வேலையும் இத்தனை வயது வரைக்கும் பிள்ளைய வந்து இவ்வளோ இதாக பார்த்துருக்கீங்க. இப்பயும் வந்து வயசு போயிட்டு ஆனாலும் வந்து ஒரு சின்ன பிள்ளை மாதிரி உங்களோட சட்டையை பிடிச்சி கொண்டு திரிகிறாங்க. அதுக்கும் வந்து இவ்வளோ இதாக இருக்கிறீங்கன்னு வந்து பார்க்குறதுக்கு ஒரு இதாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ ஒரு அன்போடு இருக்கிறீங்கன்னு. இல்லாட்டி என்ன அவளை இப்போ என்னை அடித்து விரட்டி இருப்பாங்க. ஓ நான் ஒன்றுமே சொல்கிறேன்ல. ஏன் ஒன்று சொல்கிறது? குளப்படி எடுப்பாவே அப்புறம் நான் சொன்னேன் கத்துவாவு நீங்கள் குணமணி அம்மானே பேர்? குணமணி. குணமணி அம்மா. குணமணி அம்மா இல்லை ஐயா, அம்மா. குணமணி. குணமணி அம்மா. குணமணி என்ன குணமணி அம்மா? ஆறு பேர் என்ன? குணமணி. ஆ குணமணி. கோமலா சொல்லுங்களேன் 2 பேர். குணமணி. ஆறு 2 பேர் குணமணி. என்ன உங்களோட பேர் என்ன? கோமலா. கோமலா தேவி. கோமலா தேவி. சொல்லுங்க. என்ன சாப்பாடு வேணும் உங்களுக்கு? கதைச்சா தானே நம்ம வாங்கி தருவோம். கதைப்பீங்களோ? கதைப்பீங்களோ? பழக்கம் இல்லாத கதைக்க மாட்டாவும். ஆனால் நோம்புற கதைப்பாங்க. ஓ இல்லாட்டி பேராக்களோட சும்மா கதைப்பாவும். போகிற கதையெல்லாம் கதைப்பா. அங்கே போகிற வார அங்கே நிற்கிறெல்லாம் சொல்லுவோம். அவங்களோட பேர் சொல்லுவாவும். அவங்களோட பேர் சொல்லுவோம். ஆர்டர் விட்டு என்ன வேணும்? என்ன வேணும் சொல்லுங்க. சொல்லு சொல்லு என்ன பண்ணுவேன் சொல்லு. சோடா வேணும். ஒரே சோடா தான் கேட்குறோம் ஒரு இடத்துல. ஓ சோடா கேட்குறது. சோறு வேணாட்டு சோடா குடித்தாலும் வலிப்பாவும். சோடா குடிச்சு பழகிட்டேன் அவங்களோட. ஓ சோறுன்று சாப்பிட்றதில்ல. எல்லாம் கிடைக்கிற சோடா குடிப்பாவும். சோறு சாப்பிட்றீங்களே? சும்மா இருக்கிற அம்மா சும்மா இருக்கிறானே. கொஞ்சம் சோறு சாப்பிட்றது இல்லையாமன்ற உண்மையா? கொஞ்சம் சாப்பிடுவோம். சோறு சாப்பிடலன்னு சொல்லி சொன்னால் கொண்டு போவோம் நாங்கள் உங்களை. சாப்பிட்றேன் சாப்பிட்றேன். சோறு சாப்பிட்றேன். சோறு சாப்பிட்ற? சோடா குடிப்பியா? சோடா குடிப்பீங்களே நீ? சோறு சாப்பிட்ற பிரச்சனை. அப்போ என்ன சாப்பிட்டு நேற்று என்ன சாப்பிட்டு? நேற்று என்ன சாப்பிட்டோம் அவங்கள சொல்லு. நூடிஷா? பிரட்டி கொடுத்தேன். நூடிஷ் இருக்குது நீங்கள்? சுடுகாடி. அம்மா அம்மா வேலைக்கு போகிறோம். அம்மா வேலைக்கு போகிறோம். அம்மா என்ன அம்மா என்ன சொல்கிறோம் உங்கள்ட்ட? என்ன கதைக்கிறோம் அம்மா? அம்மா என்ன கதைக்கிறோம் உங்களோட? குளமணி இல்லை குளமணி கதைக்கிறோம். என்ன வைக்கணும்? என்ன கதைக்கிறோம்? என்ன ஒன்று கேட்குறான். என்ன வேணும்னு கேட்பா? அது வந்து உண்மையாக அந்த ஒரு ஆச்சரியம். இந்த வேலையை வந்து இப்படி வந்து பார்த்துக்கொள்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 68ஆம் ஆண்டு பிறந்துட்டா 57 வயசுக்கிட்ட ஆகுதுன்னு. அவ்வளோ காலம் வந்து வளர்த்திருக்கிறீங்க, கூடையே வச்சுருந்துருக்கீங்க. ஆனால் உண்மையாக வந்து இப்போ வரைக்கும் உங்கள்ட்ட அந்த சட்டையை பிடிச்சி கொண்டா பின்னால் வராங்கன்னு சொல்லி சொன்னால் இத்தனை வருஷமாக இதே நீங்கள் ஒரு அன்போடு இருந்துருக்குறீங்களே. வேலைக்கு போகிற இடத்துலையும் அப்படி தானே கூட்டிகிட்டு போகிறோம். அப்போ அதில் அந்த டைமில் வந்து அதில் வர காசு எல்லாம் காணுங்க உங்களுக்கு வந்து இப்போ மாவு வறுத்து கொடுத்தீங்கல்ல? ஓ அதெல்லாம் அந்த நாள் தான் அதை தான் சாப்பிட்டு கொண்டு வந்தேன் நாங்கள். அந்த காசு எடுத்து கொண்டு சாப்பிட்றீங்க. ஓ உங்களோட ஹஸ்பண்டுக்கு என்ன நடந்து? அவர் வேலை விட்டு வரக்குள்ள வாகனம் பண்ணி விட்டார். எங்கள் வேலைக்கு போய்ட்டு வந்தவர் பிற அங்கே வேறாவருக்கு போய் வந்து வீட்டுக்கு வந்தவர். ஓ வேறாவருக்கு போயிட்டு வரக்குள்ள வாகனம் அடிச்சு வேன் அடிபட்டு செத்து போயிட்டார். உங்களுக்கு இப்போ தெரிஞ்சு அடிபட்டேன் ஆங்கள் சொல்லி போய் பார்த்துனாங்க. போன ஆஸ்பத்திரி கொண்டுட்டு. அது இங்கே இருக்கக்கூடாது. இல்லை அதான் அந்த அங்காள வேற வீட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் அதுக்கு தானே அங்கே இழுத்துட்டு போய் வாரம் நாங்கள் இன்னொரு வேலை அங்கே நிற்போம். வருவோம். பின்னர் 5 மணிக்கு தம்பிடுவாங்க, 4 மணிக்கு தம்பிடுங்கள். அது அங்கே சந்திராயலுங்க கடந்து போட்டுவாங்க சாப்பாடு இல்லாமல். சந்திராயன் ஒழுங்கு அங்கே கோப்பினடி அது வெட்டுக்காடு கோப்பி. அங்கே போய் பழக்கமானாக ரோட்டை இருந்துட்டு காய்ச்சிட்டு என்னவோ அவங்களுக்கு முத்தத்தை குட்டி கொடுத்து எங்கள் என்ன செய்து கொடுத்து போட்டு கடைகளுக்கு போய் சொல்லுவாங்க போகிறேன். இந்த வயது ஓ சாப்பாட்டு கடைக்கு அனுப்புவாங்க, மற்ற கடைக்கெல்லாம் அனுப்புவாங்க. தூரத்துக்கு போகிறேன் சிலவில் விட்டுட்டு போகிறான். ஓ இப்போ 5 மாதத்துக்குள்ள அப்படியெல்லாம் செய்தவங்க ஆக்கள்லாம் சொன்ன போனா அப்படி 4 மணி 4:30 மணியாக போனவங்க வீட்டை போய் சொல்லுவாங்க. மணி பார்த்து கொண்டு இருப்பாங்க என்னங்களை அனுப்ப விட்டேன். நான் நேர கேளாண்டா பிள்ளாண்டி விட்ட ஊற்றி தருவாங்க, குடிச்சு போட்டு போங்கன்ட்டு. நான் சாப்பிட மாட்டேன் சொல்லு. இவ சாப்பிடுவா, நான் சாப்பிட மாட்டேன், வந்துடுவேன். வேணாம் சாப்பாடு 2 பேர் சாப்பிடலாமா? இப்படி எங்களை போல யாரும் வந்து வீதி எடுத்தவங்களே இல்லை
ஆ எடுக்கல ஒருத்தர் எடுக்கல. இல்லையே. இப்போ நாங்கள் வீடியோ எடுத்து சரியா இதை வந்து வீடியோ எடுத்து வந்து இப்போ நாங்கள் போட போகிறோம், எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாரும் பார்ப்பாங்க. ஓ சொன்ன அன்றைக்கு யாரும் அப்படி எல்லாரும் பார்ப்பாங்க வீடியோவில். பிரச்சனை இல்லை. நமக்கு தெரியும் தானே என்னையை பற்றி எங்களை பற்றி பார்க்கட்டும். அதான் சொன்ன வந்து முந்தி பிந்தி காஜை கீஜை பதுக்கி வச்சிருந்தேலோ, காடவுளே அதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த வீடியோ பார்த்து வரும். ஆ காசு ஒன்றுமே அப்படி இல்லையா, நான் அப்படி என்ற வைக்க மாட்டேன், சரி சாப்பிட்டுருவேன். சரி அப்போ நான் இப்போ அதான் கேட்கணும். அது ஓ காசு இப்போ நீங்களும் வந்து இந்த டைமில் கஷ்டம் இது என்ன சீனியை சாமான்களை போடுற சீனி என்னத்தையும் போட்டு இல்லை சீனி பிஸ்கட் எல்லாம் ஒரே டப்பாக்களை ஓட்டுக்கிட என்ன இப்போ நான் போட்டேன், எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கேன். பிள்ளைண்டி ஒன்று வச்சு குடிச்சிக்கிறோடக்கண்ணே. என்னண்டாப்பா இதுக்குள்ளே இருக்கிறீங்க வந்து மழை பெஞ்சா என்ன கொஞ்சம் தண்ணி வைக்கிறேன் ஒன்றுமே இல்லை, அது வெள்ளம் வரல. மட்டும் வர இல்லை இல்லை தண்ணி நிற்கிறோம் இல்லை இங்கே வந்து பிரச்சனை இல்லை. ஒரு முறை சில நாளையில் நிற்கும், ஒரு வருஷம் நின்றது முஞ்சம் வந்தது ஓடி பயந்து போயிருந்தேன். நான் வீட்டுக்கு வந்து அங்கே படுத்து ஒருக்கா வந்துட்டு இந்த வருஷம் இல்லை போன வருஷம் உள்ளுப்பம் வந்து ஓடிட்டு எல்லாத்துக்கும் பயந்தான் போராடுது. வெள்ளம் வந்தால் எல்லாம் அணியாக போயிடும், உடுப்புகள் அணியாக இப்போ போயிடும். போயிட்டு இந்த இரவைக்கில் நாளைக்கு இரவே வேணும், இரவோட கடத்தலாம் நடத்தலாம். சரியா இந்த கூரையை பிரிச்சுட்டு வராங்க. இது வேற எத்தனை வயசு? யாரை பிச்சுட்டே வரலாம். 74 வயசுல பயப்படுற வயசு எவ்வளோ பார்த்து வந்துப்பியார். அப்புறம் என்ன பயம்? 24 வயது நினைப்போ அது இல்லை என்ன பயம் போல எனக்கு. என்ன பயம்? என்ன வழியா பயப்படுறேன். என்ன பயம்? சும்மா ஒரு பயம். இப்போ நாங்கள் யார் ஒரு பேரப்பிள்ளை தானே. ஓ யாரு பேரப்பிள்ளை அரிப்பீங்களோ? பேரப்பிள்ளை அரிப்பீங்க, இல்லாட்டி மகன் அரிப்பீங்க, வயது குறைய அரிப்பீங்க. எத்தனை வயசு எனக்கு சொல்லுவோம்? உங்களுக்கு ஒரு 35 வயசு. எத்தனை சொல்லுவோம்? 35 இருக்கு. 47. அப்படி கம்பீரம் வரைக்கும் அதில் தோத்தம் இல்லை நீங்கள் தோட்டம் இல்லை. எப்போ 35 சொல்லல. இப்போ 24 வயது. என்ன கதை 35 வயது? 24. அப்போ தோத்த மாதிரிக்கிறீங்க. இப்போ 24 வயதில் அதில் அப்படி என்ன? ஓ தோத்த மாதிரிக்கிறீங்க. ஆம்பளை சிங்கம். அதான் 24 வயது தோத்த மாதிரிக்கிறீங்களே. 35 சொல்லலாம். 35 சொல்லலானே. ஓ சொன்னால் நம்புவாங்க. 35 சொல்லணும். 35 வயது சொல்லி அதான் நல்ல. அப்போ வந்து இந்த இந்த நல்ல பிள்ளைகள் இருந்த பாருங்க. அப்போ இன்னும் ஒரு பிள்ளைகளும் பார்க்கலையா நீங்கள்? ஒரு பிள்ளைகளும் பார்க்குது இல்லை. கேட்ட என்ன வேலைண்டு இல்லை வேலை தானே, நீங்கள் ஏன் பார்க்காம? ஒரு வேலை இல்லை நமக்கு, சும்மா அப்படி இதுதான் வேலை இல்லை. பார்ப்பாங்க உங்களை வடிவா நடத்தானே பார்ப்பாங்க. திரும்ப என்ன என்னங்க வடிவு தானே நீங்கள் பார்ப்பாங்க. உண்மையாதானே? இல்லை அப்படி இல்லை, வழியான பிள்ளைய தான் பார்க்குது. இப்போ வந்து எல்லா பிள்ளையும் ஏமாத்துது இல்லை எல்லாம் பார்க்குது செய்ய அவங்களுக்கு என்ன தெரியாது. அப்போ நான் 2 முடிங்க நான் சின்ன முடிக்கிறேன்னா அப்புறம் கிழவனா போயிடுவேன். போக மாட்டேங்க. நீங்கள் பக்கத்தில் இருந்த பார்த்தாங்க. இஞ்சால இல்லைப்பா, என்ன இஞ்சால தடம் இல்லை. கல்யாணமெல்லாம் கட்டக்கூடாது தெரியுமா? பிரச்சனை கூட. ஓ இப்போதைய பொண்ணு சண்டை பிடிக்கிறது இல்லை. சண்டையும் பிடிப்பாங்க. அப்போ கல்யாணம் கட்டலான்றது இல்லை. இல்லை கட்டத்தானே நான் இருந்து கட்டாமல் இல்லையே. மரபங்களை பார்க்குறாரு பின்காலம். பின்காலத்து என்னதை பார்க்குது? இல்லை இப்போயே போய் பார்க்க சாப்பாடு தரணும், ஆக்கணும். அம்மா இருக்காங்க. அமெரிக்காவா? ஓ இப்போ அணையம் கொடுக்க போகிறேன் குறைந்தத்துக்கு. சரியம்மா என்ன சும்மா ஜோக்கா பகடியாக காய்க்குதான் இப்போ சந்தோஷமா இருக்கிறேன். சும்மா முச்சிப்பாத்தியாக காய்க்கிறாப்பா கைப்பில் கதை தம்பஸ் பார்த்தியாவோ? வாங்க போவோம், விட்டு வைத்துட்டுமாங்க சும்மா. 54 கிலோமீட்டர் தள்ளி போகணும். அறியல 54 பா என்ன விட்டுட்டு வரணும் போய் மீளாது. உண்மையாக வந்து இவங்களை பற்றி வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கல வந்து சொல்லியிருந்தவங்கள என்னென்னு சொல்லிச்சுன்னா, ஒரு அம்மாவும் அவர் சேர்ந்து வந்து அவங்களோட மகனும் வந்து இருக்கிறாங்களாம். அதை தாண்டி வந்து அவங்க மகன் வந்து இறந்துட்டாங்களாம். அவரும் வந்து இவங்களுடன் இருந்தவங்களாம். இப்போதைக்கு இவங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிற அடிப்படை வசதியிலேருந்து எல்லாம் இருக்குது. இந்த குடிசை வீட்டிலான் இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு அவங்க சொல்கிறாங்க வந்து எங்களுக்கு இது போதும் வேணும் உங்களுக்கு இருக்கிறதுக்கு தான். போதும் போதும் ஒரு பிரச்சனையே இல்லை. ஒன்றுமே இல்லை.
இது வந்து ஒரு நிறுவனத்தால் உங்களுக்கு கட்டி தந்துருந்தீங்களே? ஓ முதல் கட்டணும் இது நிறுவனத்தானே இது போட்டு தந்தாங்க தவிரம் கனாரத்தில் அடிச்சு இந்த கூரை பணதாக போய் கிடந்த ஒரு கூரை யாரால் மாற்றி இருந்தோம். ஓ அதை இவங்க வந்து பக்கத்தில் யாராச்சும் இருந்துட்டு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்களாம், அப்படி செய்வாங்களாம். நீங்களும் வந்து தம்பி உங்களுக்கு மாதம் மாதம் யாராச்சும் சாப்பாட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய உதவி செஞ்சு கொடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தவங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி வந்து இவங்களை பார்க்க வந்த நாங்கள் உண்மையாக வந்து இதுக்கப்புறமா வந்து அவங்கள்ட்ட அந்த கஷ்டங்களை கேட்டு நம்ம ஏன் வந்து ஒவ்வொரு பிரச்சனையை செய்ய அது வந்து அவங்க இருக்கிற நிலைமைக்கு வந்து அது சம்மந்தமாக கேட்கவே இல்லை. அதில் தான் ஜோக்காக கேட்டு நாங்கள் வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களோட உண்மையான நிலவரம் என்ன அப்படின்றது வந்து இப்போ வரைக்கும் அந்த அவங்களோட அக்கா கிட்டத்தட்ட 57 வயசு ஆகுது. 57 வயதுலேயும் அம்மாண்ட பின்னதை சட்டையை பிடிச்சி கொண்டு தான் தெரிகிறாங்க. எங்கே போனாலும் கடைக்கு போனாலும் சரி, நம்ம வந்து வேலைக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் அம்மாவோட தான் போவாங்களாம். அம்மா விட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சதே இல்லையா. ஸோ அப்படி விட்டுட்டு போனாலும் தனியாக வீட்டில் தேடி போட்டு அம்மா காணுன்னு சொன்னால் சத்தம் போட்டு கத்துவாகும். அண்ட் அதை தாண்டி வந்து அவங்களுக்காக தான் இந்த கரண்ட் வசதி கூட இங்கே எடுக்கலையாம். காரணம் என்ன பிரச்சனைட்டா கரண்ட்டை பிடிச்சிடுவா சண்டையும் எதுவும் செஞ்சிடுவாங்கன்ற ஒரு பயத்தில் கரண்ட்டு கூட எடுக்காமல் வந்து அம்மா இருக்கிறாங்க. அப்போ உண்மையாக வந்து இவ்வளோ காலமும் அப்படி இந்த இருட்டிலே வாழ்ந்துருக்குறீங்க கிட்டத்தட்ட இத்தனை வருஷத்துக்கு. ஸோ என்னென்னு சொல்லி தெரியல. பாதுகாப்பாக என்னென்னு ஒரு லைட்டை கீட்டை போட்டுட்டு நம்மளாக இருந்துருக்கலாம். குப்பி லாம்பு தான். குப்பி லாம்பு எங்கே இருக்கலாம்? போங்க எங்கே இருக்கலாம்? நான் மூடுதி பற்ற வைக்கிறேன் ஐயா. மூடுதி இந்த மெழுகுதிரி பற்ற வச்சுக்கிடுங்க. அது பற்ற வைக்கிறேன். லாம்பு சில நேரம் லாம்பு மெழுகுதிரி வச்ச தரங்கள் தான் இதெல்லாம். மூடுதி தான் பற்ற வைக்கிறேன் கூடுதல அந்த கிடக்கு அந்த போத்தல் இல்லாட்டி இந்த லாம்பு வைக்கிறீங்களா? லாம்பு சரி இப்போ லாம்புக்கு பயமா கிடக்கு. இந்த பொட்டை எரிஞ்சிட்டேன்டா கொண்டு போட்டு லாம்பை காணும் அங்கே போட்டுட்டால் தனியார் இருக்கிற இடத்துல என்ன எல்லாம் செய்வா வந்து இப்போ நீங்களை கொஞ்சம் விட்டுட்டு வேலைக்கு இப்போ வேலை செஞ்சுருந்தீங்களே என்ன செய்வா? படுப்பாவும் சும்மா ஒன்றும் தலைவர எதுவும் இல்லை படுப்பாவும். அப்போ ஏன் நீங்கள் தூக்கி எறிஞ்சிடுவா வேற பிச்சுடுவான்லாம் பயப்படுறீங்க? சண்டை அப்படி கோவம் வந்துட்டேன்டா பிப்பாவும். அப்படியே கோவம் தான் உங்களுக்கு அடிக்கிறானோ? அடிக்க வர மாட்டாவும் பிச்சு இல்லை பிடிப்பல் அப்படி இப்படின்ட்டு போவோம். அம்மாவோட சண்டை பிடிக்கிறதா? போடுறேன்ட்டு பிடிக்க போவான்ட்டு பயம். மறக்காத பாட்டுக்கு போகணுமே நமக்கு ஏழுமா. ஏன் வருத்தம் கூட பிரச்சனை இல்லை இந்த கரண்டை பிடிச்சி பிரச்சனை வேண்டாம். அப்படி பிரச்சனை சண்டை பிடிச்சி போட்டு சொல்லுவாங்க நான் சாக போகிறேன் ரெண்டு வாவும் கோவம் வர வைக்கி. சில நேரம் கிணத்துக்கு விழ போகிறேன்ட்டு வாவும் மர சும்மா சொல்லி போட்டு வருவா விழ மாட்டாவ தெரியுமா வைக்கி. அப்படியே சொல்கிறதோ? ஓ சொல்லக்கூடாது. சண்டை பிடிச்சிட்டு போவா. அம்மாவோட சண்டை பிடிக்குது இல்லை சொல்லு கிணத்துக்கு விழ போகிறேன்ட்டு போகிறல்ல தண்ணி அள்ளு போவோம். தண்ணி எல்லாம் அள்ளுவா. ஓ எங்கட அக்கள் சொன்ன தண்ணி அள்ள விட வேணாட்டா அவள் அள்ளு போவும் தண்ணியெல்லாம் அள்ளி தருவா எனக்கு. கவனமாக பார்த்துக்கணும். இவ்வளோ காலம் பார்த்துருக்கீங்க, இனிமேல் அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ உங்களோட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்களுக்கு யாராச்சும் செய்ய போகிறீங்கண்டா இப்போ அப்படி சொல்கிறேன் உங்களோட அம்மாவோ இல்லை யாரோ உங்களோட சொந்தக்காரர்களை நினைச்சு நீங்கள் ஏதாச்சும் உதவி செய்ய போகிறீங்கண்டா கண்டிப்பாக டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுவோம். இவங்க இருக்கு மட்டும் மாதம் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன உதவிகள் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக வந்து இவங்களும் சந்தோஷமாக குடும்பத்தை நடத்துவாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட 74 வயசுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு அப்புறமா அவங்க பார்க்குறப்ப மொத்தம் இல்லை ஒரு தங்கச்சி எல்லாம் நல்லா தானே காய்ச்சவங்க அவங்கெல்லாம் பார்ப்பாங்க போது அவன் சொல்கிறான் வந்து அவங்க 7 மணிக்கு நான் பார்ப்போன்னு சொல்கிறாங்க. சரி அப்போ நாங்கள் இன்றைக்கு உங்களை சந்திக்க வந்ததுக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுவோம். சரியோ பண்ணித்தரோம். ஒரு பேர பிள்ளைகளா இல்லைன்னா உங்களோட மகன் நான் நினச்சி கொள்ளுங்க. ஆனால் வந்து நாங்கள் பண்ணினாலும் பண்ண போகிறவங்க வந்து இந்த வீடியோ பார்த்துருக்காங்க பாருங்க. தெரியுது அதை? ஓ எங்கே தெரியுது? தெரியுது இல்லையே எங்கடா ஒன்றும் தெரியல. இந்த வீடியோவில் பாருங்க அதுக்காக இப்படி ஹாய் காட்டுவோம் அவங்களுக்கு தெரியும். ஹாய் ஹாய் ஹாய்ன்னு சொல்லுங்க. காய் பாய் இல்லை ஹாய் காய் ஹாய் காய். ஓ அப்போ வந்து அவங்க வீடியோ பார்ப்பாங்க. அப்போ அவங்களோட வீடியோ பார்ப்பாங்க. ஒரு வேற பிள்ளைல பார்க்கட்டும் நமக்கு அப்பனே என்னடா அப்பா இது எல்லாரும் பார்க்கட்டும் பார்ப்பாங்க. ஒளி பேரும் பார்ப்பாங்க. அப்போ ஒரு வணக்கம் ஒன்று இல்லையும் கதைக்குற எல்லாம் பார்ப்பாங்க என்ன எல்லாம் பார்ப்பாங்க. பரவாயில்ல. சில டைம் இந்த வீடியோ பார்த்து அவங்க வீட்டை வருவாங்க. வர மாட்டோம். வருத்தம் இல்லையா? எங்கே வர போகிறாங்க பிள்ளையெல்லாம் பார்க்க வருவாங்க. சும்மா உங்களை விசிட் பண்ண வருவாங்க. இஞ்சால வாராங்களும் சில இருந்து கொண்டு வர மாட்டாங்க. ஒருத்தர் பார்க்க வருவாங்க. தனி இருக்கீங்க நீங்கள்? இல்லை வர மாட்டாங்க. வரத்தவர்கள் வரணும்ன்றது வாய் சொல்லியா இதில் சொல்லலாமா? இல்லை இல்லை வர மாட்டாங்க. அந்த சம்பள காசுன்னு சொல்லுங்க. அது ஒரு 500-600 அடுக்கிறேன்னு சொன்னீங்க. அதை தாண்டி அவங்களுக்கு எதுவும் எடுப்பீங்க தானே. அப்போ நாங்கள் ஒரு 5000 ரூபா காசு தரோம் உங்களுக்கு. சரியா? என்னப்பா வேணாம்
சும்மா வேணும் அதை வாங்கிடுங்க மிச்சம் தாங்க மிச்சம் என்ன ஆறு என்ன மிச்சம் தர போகிறாங்க எவ்வளோ வேணும் உங்களுக்கு 35 சந்தா தான் ஒரு மாதிரி ஆக்கும் மரம் நீங்கள் எப்போ வரீங்க வருவீங்களே இல்லையா 35 தானே உங்களுக்கு அப்படியே மரம் எப்போ வருவீங்கன்னு பார்க்கணுமே நான் கிலோ முடிய காசு முடியவா வந்து விளக்கத்தோட இருக்கீங்க நீங்கள் ஆறு என்ன 35 கேட்கணும் இல்லை நான் தான் கேட்குறேன் அப்படி தானே யாரும் இப்படி தருவாங்க இப்படியான தருவாங்க ஆறு இதுக்கு முதல்ல வந்து இப்படி உதவி செஞ்சு 35 இல்லை சொல்கிறாங்க ஆக்கள் இப்படியான ஆக்கள் கொஞ்சம் கூட கொடுப்பாங்களான்ட்டு ஆ 35 கூடத்தாள் மாதம் மாதம் கொடுப்பாங்கன்ட்டு மாதம் மாதம் 35 ஓ அப்படி என்று இல்லை 95 கொடுத்து போட்டு பிறகு எவ்வளோ எரியா மரம் மாதம் மாதம் கொடுப்பாங்களா அப்படி மரம் அப்படி ஓ அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரம் அப்போ தருவாங்க இப்போ இந்த 5000 வேணும் அது உங்களுக்கு 5000 வேணும்டா தாங்க கையில் வச்சு கொடுறோம் 5000 தரப்போகிறோம் நாங்கள் எங்களால் முடிஞ்சதுடாப்பா என்னடாப்பா செய்கிறோம் நாங்கள் வந்து பணமோ பணம் அது கொம்பளை வேண்டி எனக்கு காசை வேண்டி வச்சு கொடு. இது எவ்வளோ இது எவ்வளோ அது சொல்லி பார்க்க தெரியாது அதுக்கு பார்க்க தெரியாது 3000 3000 அது மூன்று தான் வழங்கும் 3000 அதுக்கு வழங்க 3000 தான் அதுக்கு 3000 தெரியுமே அதுக்கு 3000 மட்டும் சொல்ல தெரியும் மட்டும் தெரியாது வந்து 5000 சொல்லுங்க 5000 தெரியும் அப்புறம் என்ன என்ன அப்புறம் 5000 தான் வேணாண்டா போயிடுவேன் நான் பிறகு வேணாம் இது வந்து இப்போ ஒரு 15 நாளைக்கு என்ன காணும் காணாதீங்க எனக்கே ஒரு மாதத்துக்கு காணும் பிஸ்கெட் மட்டும் தான் சாப்பிட்றேன் பிஸ்கட் மட்டுமா பிஸ்கெட் மட்டும் தான் சாப்பிட்றேன் கொஞ்சம் காலம் அது என்ன பிஸ்கட் சாப்பிடுறது வேறு ஒன்றும் சாப்பிட்றது இது என்ன இது உண்மையா பிஸ்கெட் இந்த சவுக்கார கட்டியல் சவுக்காரம் ஓ அதெல்லாம் சாப்பிட்றோம் ஏனாது நீங்கள் அப்படி சாப்பிட சோறு இல்லாம உடம்பு சத்தானது சோறு இல்லாமையா சோறு சாப்பிட்டா சோறு இல்லாமல் அதை சாப்பிட்றேன் சரி அப்போ நீங்கள் எவ்வளோ கேட்டீங்க எவ்வளோ 35000 ஓமை 35000 தரேன் இப்போ உங்களுக்கு அப்படியே ஓ இந்த அப்படிங்க காசு கொடுக்கல 5000 வேணாண்டு தான் 5 குறை 5000 என்ன செய்யறது என்று சரி அப்போ இதை எண்ணி பாருங்க எவ்வளோ இருக்கீங்க என்ன இல்லை என்ன இல்லை ஒன்று இன்னும் 5 10 10 20 30 40 5000 உண்டா பிறங்க 5 10 15 இது 5000 தாள் இது வந்து 10000 தாள் 10000 10 20 30 40 50 60 70 70000 ஆயிருக்கு அது எனக்கு கண்ணுடைய குறைவு அது நம்ம இப்படி சொல்லி எண்ணி இல்லைங்க சரியாது இது நீங்கள் உண்மையாக வந்து எதிர்த்து நாங்களும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு 35000 காசு அப்படி வந்து அந்த இதுக்குள்ளே கொடுப்போம்னு சொல்லி நம்ம முதற்கட்டமாக வந்து இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறது வந்து வழக்கம் அப்போ நான் சும்மா அம்மாட்ட எதிர்த்து கேட்கல வந்து அம்மா சொல்கிறேன் 35000 தரலான்ட்டு ஆனால் எனக்கு இன்னும் டவுட்டாக தாங்களே யாரையும் சொல்லிக்காங்க வரானு சொல்றையா உத்தரம் சொல்லல சொல்லணும் சொல்லல சரி இந்த வஞ்சிடும் 5000 10000 நோட்டு இல்லை இலங்கையில் 5000 ரூபா தானே நான் யோசிச்சு போட்டேன் என்ன தெரியும் 5000 அப்புறம் இப்படி என்ன இல்லைங்க 10000 நீங்கள் தான் சொல்ல நான் கண்ணும் தெரியல எனக்கு கண்ணு தெரியலையே கொஞ்சம் சாடியா கண் நோவுது அந்த கக்கட்டி மாதிரி ஒரு படத்துக்கு நோவுது கண் தெரிய பிரச்சனை இருக்கு அப்போ இது எத்தனை ஒன்றா இது எத்தனை 2 இது எத்தனை 4 4 சரி ஒரு கண்ணை பார்த்துங்க தெரியாதையா ஒரு கண்ணை பார்த்துங்க திரும்ப அப்படி திரும்ப தெரியுது கண் தெரியுது வீட்டுக்கு தெரியுறல்ல 5000 தெரியும் எனக்கு 5000 தெரியும் இது எவ்வளோ அப்போ இது 5000 5000 5 ஓ 10 ஓ 15 ஓ 20 ஆ 25 30 35 35 நீங்கள் என்ன குழப்புன நான் 5 சொல்லிட்டு போ நீங்கள் குழப்புன சரி இப்போ எவ்வளோ இருக்கு 35 அப்போ நமக்கு ஒரு 5000 தாங்கும் எடுங்களா தெரியல அது நீ ஒருத்தரும் தெரியக்கூடாது சும்மா இருக்கணும் என்ன ஐயா என்ன சும்மா சொல்கிறேன் பகுதியாச்சு பண்ணுறேன் என்ன எவ்வளோ உதவி இங்கே தர மாட்டேது பையனை காய்ச்சல் சரியம்மா உண்மையாக வந்து நாங்களும் உங்களுக்கு ஜோதிச்சிருந்தோம் வந்து உங்களுக்கு ஒரு இந்த அமௌண்ட்டில் ஏதாச்சும் ஒன்று செஞ்சுட்டு போகணுமென்றதுக்காக வந்து நான் ஏன்னா உண்மையாக வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆளை வச்சு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ஆனால் வந்து இதுக்கப்புறமா நிறைய செலவு வரும் இப்போ தான் நாங்கள் வந்து பார்த்துனாங்களே தான்
நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில் வந்து இவங்களோட தங்கச்சி அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு வர அந்த சம்பள காசு எடுத்து தான் வந்து இவங்களோட குடும்பத்தை வந்து இப்போதைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஸோ ஒரு 74 வயதில் அதுவும் ஒரு 57 வயசு மகளை வச்சுக்கொண்டு என்ன வேலைக்கு போவாங்களோ அவங்க ஒன்றுமே செய்யலை. இப்போ வரைக்கும் அம்மாவோட சட்டையை பிடிச்சி உணர்ந்துடுறாங்க. கடைக்கு போனால் கூட அவங்களோட போவாங்களாம். அப்போ அவங்கள விட்டுட்டு போய் வேலைக்கும் செய்யலை. அதை தாண்டி வந்து ஒரு ஆளால் 74 வயசில் இப்படி வேலை செய்யலாம். அது உண்மையாக ஒரு கொடுமையான விஷயம். அது கண்டிப்பாக வந்து போயிடாது. அப்போ இவங்களுக்கு மாதம் மாதம் யாராச்சும் ஹெல்ப் பண்ண போகிறீங்களா கண்டிப்பாக டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்போ கொடுத்துருக்க இந்த 35,000 காசு வந்து நாங்கள் வந்து இப்படி தனியாக இருக்கிறவங்கள பார்த்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு செய்கிற அமௌண்ட் வந்து இந்த பட்ஜெட்டுக்குள்ளான் இருக்கும். அப்போ நான் சும்மா எதிர்த்து கேட்கலாமா வந்து சொல்லி தான் ஒரு 35,000 தந்தால் போதும்னு சொல்லி அப்போ நானோட இருக்குதா என்ன விளையாண்டு பார்ப்போம். சரி, அப்போ வந்து கண்டிப்பாக வந்து இந்த காசு வந்து இப்போ எவ்வளோ காலத்துக்கு காணும் இப்போ உங்களுக்கு இந்த காசு? ஒரு 3 வருஷத்துக்கு இல்லை, அது கிடையாது, கொஞ்ச நாளைக்கு காணும். எவ்வளோ அது 2 மாதத்துக்கு 2-3 மாதத்துக்கு என்ன காணும்னு நினைக்கிறேன். அப்படி 2-3 மாதத்துக்கு காணும்னே. 2 மாதத்துக்கு காணும். 2 மாதத்துக்கு காணும் வந்து சாமானம் வாங்குங்கோ. இப்போ கடன் கிடக்கும். கடன் ஒன்றும் இல்லை. இந்த அவர் கொடுத்துட்டு 1000 ரூபா அந்த கொடுத்து 1000 வெங்காயம் வந்து 1000 ரூபா 500 கொடுத்தேன். அந்த சம்பளத்தில் பிச்சை சம்பளம், அந்த பிச்சை சம்பளம் சொல்லப்படாது, பிச்சை சம்பளம் சொல்ல மாட்டேன், சம்பளத்தில் கொடுக்குறேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தேன். சரி, ஓகே. அப்போ இது வந்து இப்போ நாங்கள் உங்களுக்கு தந்தாலும் ஆறு இந்த காசு தந்தண்டா நான் சொன்ன மாதிரி வீடியோ பார்த்துருக்கிறாங்க. அவங்களோட பேர் என்னன்னு சொல்லி சொன்னால் பிரவீன் சாந்தகுமார் அண்ணா, அதாவது யூகேயிலிருந்து அவங்களோட அம்மா வசந்தகுமாரி அவர்களோட 10வது ஆண்டு நினைவா. சரியோ, ஒரு காசு வந்து அனுப்பியிருந்தவங்க எங்களுக்கு. அதுலேருந்து யாராச்சும் கஷ்டப்பட்டவங்களுக்கு வந்து கொடுங்கன்னு சொல்லி அப்போ கண்டிப்பாக வந்து அவங்கள்ட்ட அம்மாவோட ஆண்டு நினைவாக இந்த காசு அனுப்பியிருக்காங்கன்ற ஒரு காரணத்துக்காக வந்து அவங்களோட அமௌண்ட்லேருந்து ஒரு சின்ன பகுதி எடுத்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துனாங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக இந்த டைமில் வந்து இந்த காசு வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் வந்து அவங்களும் அவங்களோட அம்மாவோட ஒரு நினைவாக செய்கிறதால வந்து இவங்களுக்கும் செஞ்சால் அது சரியாக இருக்குன்றதுக்காக வந்து நாங்கள் வந்து இதை அவங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் அனுப்பியிருந்தவங்க, பெரிய அமௌண்ட் உண்டு. ஸோ அதுலேருந்து ஒரு சின்ன தொகை எடுத்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்களோட பேரை நான் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். பிரவீன் சாந்தகுமார் என்ற அண்ணா யூகேயிலேருந்து அவங்கள்ட்ட அம்மா வசந்தகுமாரி அவங்கள்ட்ட 10வது ஆண்டு நினைவாக வந்து ஒரு தொகை பணம் அனுப்பியிருந்தாங்க. அதில் இருந்து ஒரு சின்ன தொகை, அதாவது 35,000 ரூபா காசு வந்து நாங்கள் இப்போ உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். சரியோ, உங்களோட அம்மாவோட ஆண்டு நினைவாக வந்து தான் செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் சொல்ல போகிறீங்களா? சொல்லலாம். சொல்லுங்க, சொல்லுங்கள். சொல்லியுமில்ல, எனக்கு கதைக்கிற பிள்ளையா கதைப்பேன். நீங்கள் கதைங்க, எனக்கு பாட்டு தான். சொல்லுங்க, நான் பேரை சொல்கிறேன், சொல்லுங்கள். யூகேயிலிருந்து அவங்களோட அம்மா வசந்தகுமாரி என்ற அவங்களுக்காக 10வது ஆண்டு நினைவுக்காக 10 ஆண்டு நினைவுக்காக இந்த காசு அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு. சரி, உங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லிடுங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. நன்றி ஐயா. நன்றி ஐயா. அப்போ வந்து நாங்கள் போயிட்டு வரட்டோம். போகிறீங்களா? இருக்கிறேன். ஒன்றும் தரையும் இல்லை, அவங்க காணையும் இல்லை, வாங்க போய் ஒருத்தரும் இல்லை. நான் வீட்டுக்கு வாரம்னு தெரிஞ்சிருந்தா நீங்கள் வெளிக்கூட்டு நின்ற நீங்கள் ஏதாச்சும் சமைச்சு வைப்ப வேண்டிய இல்லை. வெளிக்கூட இல்லைங்க. வெளிக்கூட இல்லை, மேக்கப் இதை போட்டான வெளிப்பட இல்லை, சும்மா சட்டையை மாற்றிட்டு நின்று நாங்கள் அப்புறம் ஒன்றும் வெளிக்கூட. வீட்டுக்கு வந்தாங்களே தருவம் ஒன்று இல்லை, ஒன்றும் கொண்டு வரல. அவங்க நீ தான் கதிரையும் போட்டு இருக்கல, நீங்கள் பெஞ்சால வர அவங்க கவனிக்கல. நிலத்தில் வந்து சோடாண்டாலும் கதிரையும் தரலையே. நீங்கள் வந்து வீட்டில் வாராங்களும் கதிரை எனக்கு கதிரை உண்டு தானே இருக்காதான் தரல. உண்டு தான் இருக்கு. நல்லா கதைக்கிறீங்களே. அதாவது அங்கேருந்து வருமென்று பார்த்தா காணையும் இல்லை. கதிரையும் தரையில் என்ன ஆக்கள் நீங்கள் அவங்க முள்ளுக்கு இருக்காங்க. வீட்டுக்கு வராங்களோ இப்போ தான் நான் காணிக்கிறேன். கதிரை வேண்டி போடணும். சரி, சாப்பாடு வந்து வந்தாங்க. காசு வேணுமே, அதை வேண்டல. ஒரு கதிரையும் தகுதுக்கணும். சரி, டைம் ஆகுது. நிறைய பேர் தேடுவாங்க ஆக்கள். போப்புறேன். கடவுளே, வரட்ட போயிட்டு வாங்க. நான் வருவேன். இப்போ வந்து ஒரு பிள்ளைய பிடிச்சி வரும். உங்களோட வீடு தந்தா உங்களோட இப்போ எல்லா மிஷினாக அதை இருக்கிறானே. படிவான பிள்ளையா கூட்டிட்டு வாங்க. ஏன் படிவான பிள்ளை ஒருத்தர் வருது இல்லை. படிவான பிள்ளை வரலையா? சரியா இஷ்டம் கேட்டு கொண்டு இருக்காரு. இல்லை இல்லை, அவர் விளங்க காது விளங்குறல இருக்கு. விளங்காம இல்லை, கதைக்கு விளவு செய்கிறார். சரியம்மா, சந்தோஷம் சந்திச்சு அது வரட்ட போயிட்டு சந்தோஷம் சொல்லு. சந்தோஷம் பண்ணி சொல்லு. சோடா வாங்கி கொடுங்க. சோடா வாங்கி தருவேன். சோடானா குடிக்க கூடாது, உடம்பு கூட சோடா கொடுக்கப்படாது. தண்டிக்க கொடுக்கக்கூடாது, வந்து உடம்பு கூட. வேறு வந்து இது வந்து பால் பட்டியல் வருது இல்லை, அதில் வாங்கி கொடுங்க. மாப்பட்டியல் வாங்கி அடிச்சு கொடுங்க. இல்லைன்னா அந்த ப்ளஸ் பால் வரும் இல்லை, அதை வாங்கி எடுத்து காய்ச்சி கொடுங்க. இல்லாட்டி பாலங்கையும் வாங்கினாலும் எடுத்து கொடுங்க. பிரச்சனை இல்லாமல் குளிச்சு படையணும், அதாச்சும் குடிக்கட்டும். சந்தோஷம். உண்மையாக வந்து இன்றைக்கு வந்து கதைச்சது ஜோக்க காய்ச்ச குணமணி அம்மா அண்ணே பேர்
குணமணி அம்மா இல்லை குணமணி. குணமணி அம்மா. ம். அம்மானே குணமணி நான் சொல்கிறேன், அம்மா இல்லை. மணர்மணி இல்லையா உங்களோட பேர்? குணமணி. குணமணி அம்மா. இங்கே அம்மான்னு சொல்கிறீங்க, குணமணி அம்மா இல்லை, குணமணின்னு சொல்கிறேன், பரவாயில்ல. நாங்கள் குணமணி என்று சொல்லி கூப்பிடலாமா? என்ன அது? அதுதான் அப்படி சொல்கிறீங்க. குணமணி கூப்பிடலாம். குணமணி அம்மா. அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்? குணமணி அம்மான்னு சொல்லுவோம். குணமணி அம்மான்னு சொல்லுவோம். குணமணி அம்மா. ஓகே. அப்போ வந்து குணமணி அம்மா வரட்ட போயிட்டு வருவேன் திரும்ப பார்க்க அடிக்கடி வருவேன் விசிட் பண்ணுறது. வரீங்களா? என்ன செய்றீங்களோ இப்படி செய்கிறீங்களோ இன்னும் காசு என்னது கேட்டு நீங்கள் இன்னும் பேங்கில் இன்னும் காசுகள் இருக்குன்னு பார்க்க அது ஒன்றும் இல்லை ஐயா. சும்மா சொல்கிறாங்களே. இந்த ஊரெல்லாம் போய் கேட்டு பாருங்க, இந்த ஊருக்குள்ளே இந்த சரி. உண்மையாக வந்து இன்றைக்கு தந்த இந்த காசு வந்து உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு காணும். இதை வச்சுக்கொள்ளுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து யாராச்சும் உங்களுக்கு மாதம் இதை ஹெல்ப் பண்ண போகிறாங்கண்டா அதே மாதிரி நாங்கள் அவங்கள்ட்ட கொண்டு சேர்ப்போம். சரியானே? இவ்வளோ நேரம் கதைச்சி எல்லாம் ஜோக்கு கழிச்சே ஃபன்னு கழிச்சே நீங்களே ஒரு சரி ஜோக் தானே? ஜோக்குக்கு தான் நம்பி காய்ச்சி யோகுக்கு தான் தம்பி காய்ச்சேன். ஒருத்தர் நம்பி காய்ச்ச கூட நம்பி சொல்லுங்க. யோகுக்கு தான் தம்பி காய்ச்சேன் எங்களோட. ஒருத்தர் வந்து காய்க்க கூட தம்பிக்கு. தம்பிக்கு ஒருத்தரும் காய்க்கப்படணும். கதைச்சா அப்புறம் எனக்கு கோபம் வரும். கோபம் வரும், எங்களுக்கு கோபம் வரும். தம்பி ஜோகு காய்ச்சேன். தம்பி ஜோக்கு தான் காய்ச்சேன். அப்போ வந்து வரட்டும், சந்தோஷம் வரட்டும். வாரம் போய் தான் வாரம் போய் தான் இருங்க, வாரம் போய் தான். சரியா? சரி, ஓகே. இப்போ பார்த்துருப்பீங்க அம்மாக்களோட உண்மையான நிலவரத்தை. ஸோ இதைத்தான் எங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தவங்க, ஒரு அம்மாவும் அண்ட் வந்து மகளும் வந்து எப்படி சொல்கிற ஒரு உலர் ரீதியில் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கிறாங்களா தாண்டி வந்து அவங்கள பார்க்குறதுக்கு வந்து ஒரு திறமை இல்லை தம்பி. ஸோ அங்கே இங்கே வேலை செஞ்சு தான் நான் அவங்கள்ட்ட அந்த காசை வச்சு கொண்டு அவங்க சாப்பாடு வராங்க. ஒருக்கா வந்து நீங்கள் பாருங்க அண்ட் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பக்கத்தில் இருக்கிற ஒரு அக்காரால் நம்மளோட வீடியோ பார்க்குற ஆள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கிணங்க தான் நாங்களும் இன்றைக்கு வந்திருந்தோம். வந்து பார்க்கக்குள்ளே உண்மையிலே வந்து என்ன சொல்கிறேன், அவங்கள ஒரு சின்ன பிள்ளையில் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ ஸோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு கதைக்கிறாங்களோ. ஒரு தெளிவான எல்லா விளக்கங்களும் இல்லை. அதை தாண்டி வந்து அவங்களோட மகனும் அவங்களோட இறந்து போனதாம். அவரும் வந்து வெட்டிங் பண்ணலையா, மகளும் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க வந்து எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ இதுக்கப்புறமா வந்து இவங்க வாழப்போகிற இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு என்ன சொல்கிறேன், அம்மாவுக்கு வந்து 74 வயசு, அதை தாண்டி வந்து மகளுக்கு 57 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தாண்டி வந்து இன்னும் வாழப்போகிற இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு வந்து யாராச்சும் நீங்கள் வந்து உங்களுக்கு மாதம் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண போகிறீங்கன்னா எங்களோட டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து அது அவங்களுக்கு பெரும் உதவியாக வந்து இருக்கும். அதை தாண்டி வந்து இன்றைக்கி இவங்களுக்கு உதவி செஞ்சுருந்த பிரவீன் சாந்தகுமார் என்ற அண்ணா யூகேயிலிருந்து அவங்களோட அம்மாவோட 10வது ஆண்டு நினைவாக, அவங்களோட அம்மாவோட பேர் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வசந்தகுமாரி. ஸோ அவங்களோட 10வது ஆண்டு நினைவாக வந்து ஒரு தொகை பணம் அனுப்பியிருந்தவங்க. அந்த பணத்துலேருந்து ஒரு 35,000 எடுத்து வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல வந்து அந்த அண்ணாவுக்கும் வந்து நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். ஸோ இன்றைய காணொலியில் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி காண்பிச்சிருந்தா அண்ட் வந்து பேசியிருந்தால் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அதை தாண்டி வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்கோ. அப்போ தான் வந்து இவங்களுக்கான உதவிகள் வந்து சேரும். அண்ட் வந்து அப்படி இல்லை இந்த காணொலி பார்த்துட்டு நீங்கள் யாராச்சும் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி சொன்னாலும் கண்டிப்பாக டிஸ்பிளே தர நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அந்த உதவி வந்து அவங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் வந்து உடனுக்குடன் வரும். ஸோ இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.